எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை உட்பட நாடளாவிய சேவைகளுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் திறந்த போட்டி பரீட்சைகள், உள்நாட்டு இறைவரி சேவை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை என்பவற்றை உள்ளடக்கியதாக ஏப்ரல் மே மாதங்களில் நாங்கள் நிறைவு செய்கின்ற ஒரு செயலமர்வு, கிரகித்தல் செயலமர்வினுடைய நிறைவு செயலமர்வு ஏற்கனவே திட்டமிடப்பட்ட மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான செயலமர்வு எங்களுக்கு மே மாதம் வரைக்கும் நீண்டிருந்தது. அப்போது இன்றைய செயலமர்வோடு அதை நாங்கள் நிறைவு செய்கிறோம். ஒரு நிறைவு செயலமர்வில் சந்திக்கிறோம். ஏற்கனவே கடந்த செயலமர்வில் நேற்றைய தினம் நாங்கள் பார்த்த ஆம் இல்லை என்று விடியளிக்கக்கூடிய கூற்றுக்களை மதிப்பீடு செய்யும் வடிவத்திலான வினாத்தாளில் மிகுதியாக இருக்கக்கூடிய வினாக்கள், முதல் 15 வினாக்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மீதியாக இருக்கக்கூடிய வினாக்களில் கணிசமான ஒரு பகுதியை இன்றைக்கு நாங்கள் பார்த்து நிறைவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இப்போ நேரடியாக வினாத்தாளுக்குள்ளேயே போகலாம். பெரும்பாலான பிள்ளைகள் செய்து கொண்டு வந்திருப்பீங்க என்கிற அடிப்படையில் நாங்கள் கொஞ்சம் வேகமாக அதை பார்க்கலாம் என்று யோசிக்கிறோம். சரிதானே? சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த உரைப்பகுதியை வாசிப்போம். மக்கள் மயப்படுத்தப்படும் அமைப்புகளின் உரிமையை தொழிலாளர் நேரடியாக கொண்டிருக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதனை அடிப்படையாக கொண்டே மொத்த பங்குகளில் 10% தொழிலாளர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றது. இந்த பங்குகளின் உரிமை சம்பந்தமாக எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை. பங்கு லாபம், மூலதன லாபம் போன்ற நன்மைகளை அவர்கள் பெறுவார்கள். மக்கள் மயப்படுத்தல் என்ற கொள்கை பலனளிக்க வேண்டுமானால் அதிக எண்ணிக்கையான அரச நிறுவனங்களின் உரிமை பரவலாக்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். தொழிலாளர்கள் பெறுகின்ற பங்குரிமையை தவிர ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குகள் பொது விற்பனையின் மூலம் இலங்கையராயுள்ள தனியார் முதலீட்டாளருக்கு விற்பனைக்கு வழங்கப்படுகின்றன. தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை கொண்டிருத்தல் இத்தகைய பங்கு விற்பனைகள் மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிப்பது மாத்திரமில்லாமல் அதிக எண்ணிக்கையான மக்களிடமிருந்து கோரிக்கைகளையும் பெற்றுள்ளது. சிலோன் ஆக்சிஜன் லிமிடெட், பூகொட டெக்ஸ்டைல்ஸ், லங்கா லிமிடெட் என்பவற்றின் பங்குகள் பெருமளவு கிராமிய நகர்ப்புறங்களிலிருந்து பலதரப்பட்ட முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளன. சரி, இதில் நான் இந்த பந்திக்கு புறம்பாக, பந்திக்கு வெளியில் நின்று கொண்டு பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை விளங்கப்படுத்துறதுக்கு ஆசைப்படுகிறேன். மக்கள் மயப்படுத்தல் என்பதனுடைய பொருள் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த தனியார் மயப்படுத்தல் என்கிற ஒரு கொள்கை ஒன்று இருக்குது. அதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ அண்மை காலங்களில் தனியார் மயப்படுத்தல் என்பது தொடர்பாக அதிகம் பேசப்படுகிறது. அரசுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை தனியாருக்கு கையளிப்பது, அரசினால் நிர்வகிக்கப்படுகின்ற வர்த்தக நிறுவனங்களை தனியாரிடம் கையளிப்பது, அது ஒரு தனியார் மயமாக்கல் என்று சொல்லப்படும். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா டெலிகாம், சரிதானே, இது மொபிட்டல் என்கிற தனியார் பங்காளர்களோடு சேர்ந்து அது தனியார் மயமாக்கப்பட்டு இருக்கிறது. அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை அவை லாபம் உழைப்பதில்லை, அவற்றின் முகாமைத்துவம் சார்ந்த குறைபாடு இருக்குது, அரசுக்கு சுமையாக இருக்கிறது போன்ற காரணங்களை சொல்லி அவற்றை தனிய நபர்களிடம் அல்லது தனியார்களிடம் கையளிப்பது, இதுதான் தனியார் மயமாக்கல். இது இப்போ அண்மை காலத்தில் முக்கியத்துவம் பெறுகிற ஒரு கொள்கை. மக்கள் மயமாக்கல் என்பது தனியாருக்கு சொந்தமாக இருக்கிற நிறுவனங்களை அரசு கையேற்பது. தனியாருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை அரசு கையேற்கின்ற நடவடிக்கை தான் மக்கள் மயப்படுத்தல் என்று சொல்லுவாங்க. அப்போ அரசினால் நடத்தப்படுகின்ற கம்பெனிகள் போன்றவற்றை இந்த வகையில் சொல்லுவோம். அப்போ மக்கள் மயப்படுத்தல், தனியார் மயமாக்கல்ங்கிற ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாட்டை புரிந்து கொண்டால் இந்த மக்கள் மயப்படுத்தல் என்பதனுடைய கருத்தில் பெரிய ஆழம் இதில் இல்லாவிட்டாலும் இன்னும் ஒரு இடத்துல வரையக்குள்ள நீங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் சொல்லுவேன். சரிதானே? அப்போ மக்கள் மயப்படுத்தப்படும் அமைப்புகளின் உரிமையை தொழிலாளர் நேரடியாக கொண்டிருக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதனை அடிப்படையாக கொண்டு மொத்த பங்குகளில் 10% தொழிலாளர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுது. இப்போ இந்த பங்குகள் என்ற தொடர்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும்.
உதாரணத்துக்கு 1 மில்லியன் ரூபா முதலீடு அப்படி எல்லாமே இருக்காது. அதை விட அது பல மில்லியன்கள் பில்லியன்கள் இருக்குன்னு சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவேன். சரிதானே? இப்போது அதில் 1 மில்லியன் ரூபா பெறுமதியான நிறுவனம் இருக்கிறது என்றால் அப்போ நாங்கள் அதில் ஒரு சர்டிஃபிகேட் அடிக்கிறது. 1000 ரூபா பெறுமதியான சர்டிஃபிகேட், அப்படி 1000 சர்டிஃபிகேட் அடிக்கலாம். சரியா? 1000 அடித்து அதில் ஒரு 100 அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு கொடுக்குறது. மற்றது 1000 ரூபாவுக்கு விற்கிறது. 1000 ரூபாவுக்கு விற்றால் அவர்கள் அதை வைத்திருப்பார்கள். இப்போ அதுக்கு பேர் பங்கு. சரி, 1000 பேர்கிட்ட இருக்கும். அது அதை விட குறைந்த ஆக்களும் இருக்கலாம். சில பேர் 10, 20, 50, 100 பங்குகளை வாங்கலாம். அப்போ இப்படி வைத்திருப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த நிறுவனம் ஒரு வருஷம் முடிகிற போது லாபம் கணக்கு பார்த்து யார் அதனுடைய பங்குதாரர்கள், யார்கிட்ட அந்த பங்கு இருக்குதோ அவர்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஒரு பகுதி லாபம் அவர்களுக்கு சென்றடையும். பேங்கில் காசை டிபாசிட் பண்ண முடியும், உங்களுக்கு சர்டிஃபிகேட் தர மாதிரி அந்த நிறுவனத்தில் உங்களுடைய காசை நீங்கள் டிபாசிட் பண்ணினால் அதற்கு ஆதாரமாக பங்கு பத்திரம் தருவார். அது ஒரு பேங்க் சர்டிஃபிகேட் மாதிரி. பேங்கில் போட்ட காசுக்கு வருடாந்தம் வட்டி வருவது போல் அங்கே நிறுவனத்தினால லாபம், பங்கு லாபம் போன்றவை கிடைக்கும். இப்போ இதுதான் பங்கு. இதில் 10 விதமான பங்குகளை அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு இலவசமாக கொடுக்குறது அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருக்கு. இப்போ மக்கள் மயப்படுத்தப்படும் அமைப்புகளின் உரிமையை தொழிலாளர் நேரடியாக கொண்டிருக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதனை அடிப்படையாக கொண்டு மொத்த பங்குகளில் 10% தொழிலாளர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றது. இந்த பங்குகளின் உரிமை சம்பந்தமாக எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை. இந்த பங்குகளின் உரிமை சம்பந்தமாக எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை என்பதனுடைய பொருள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? யாராவது ஒரு ஆள் அதுக்கு ஒரு கருத்து சொல்லுங்களே அப்படின்னா நீங்கள் இதை வாசிக்கிற போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் ஒன்று வரும் தானே? தொழிலாளருக்கு கொடுக்கிற பங்கு, சாரி, தொழிலாளருக்கு வழங்குற அந்த 10% பங்கு. ஓ சாரி, வார என்னுடைய சவுண்ட் ரொம்ப கூடவா இருக்குது. சரி, இப்போ சொல்லுங்க. தொழிலாளருக்கு கொடுக்குற அந்த 10% பங்கு தொழிலாளர் கொடுக்குற எந்தவித கட்டுப்பாடும் விதிக்கப்படுவதில்லை. அதுதான் என்ன கேட்குறது. அந்த கட்டுப்பாடு விதிக்கப்படுவதில்லைன்னா என்ன அது இந்த கருத்து? அது அந்த 10% எந்த விதமாக அரசாங்கம் வந்து கை வைக்காது என்று சொல்லுது என்று சொல்லப்படுது. நவரகசாவா கதைக்கிறீங்க? ஜெகஜிம்மனா? ஜெகஜிம்மன் கதைக்கல சார். ஓகே, ஹலோ சார். சொல்லுங்க. ஓ சார், அதாவது வந்து அந்த பங்குகளை அவர்கள் விரும்ப தாங்கள் வச்சிருக்கலாம் அல்லது அந்த கம்பெனியில இருக்கிற இன்னொரு ஆளுக்கு அதை வழங்கலாம். உரிமை இல்லை என்பதனுடைய பொருள் அந்த பங்குகளை உரிமை மாற்றுவதற்கு தடைகள் கிடையாது. அது அப்படி நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இந்த பங்குகளின் உரிமை சம்பந்தமாக வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை என்று அதை அவைதான் வச்சிருக்க வேணும் என்று இல்லை விற்கலாம் என்ற மாதிரி தான் அதனுடைய அர்த்தம். பங்கு லாபம், மூலதன லாபம் போன்ற நன்மைகளை அவர்கள் பெறுவார்கள். பங்கு லாபம், மூலதன லாபம் என்றதை நான் உங்களுக்கு என்னென்று விளங்கப்படுத்திட்டேன், அதை விட கூட வேண்டாம். அவர்கள் பெறுவார்கள். மக்கள் பயப்படுத்துகின்ற கொள்கை பலனளிக்க வேண்டுமானால் அதிக எண்ணிக்கையான அரச நிறுவனங்களின் உரிமை பரவலாக்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். தொழிலாளர்கள் பெறுகின்ற பங்குரிமையை தவிர ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குகள் பொது விற்பனையின் மூலம் இலங்கையராயுள்ள தனியார் முதலீட்டாளருக்கு விற்பனைக்கு வழங்கப்படுகின்றன. தொழிலாளர்களுக்கு கொடுக்குறதை விட அதை விட தனிப்பட்ட ஆக்களுக்கு, பிரைவேட் ஆக்களுக்கு, சிறிலங்கன் ஆக்களுக்கு தான் விற்பாங்க, வெளியாக்களுக்கு விற்க மாட்டாங்க. தனியார் முதலீட்டாளருக்கு விற்பனைக்கு வழங்கப்படுகின்றன. தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை கொண்டிருத்தல் இத்தகைய பங்கு விற்பனைகள். எத்தகைய பங்கு விற்பனைகள்? எத்தகைய பங்கு விற்பனைகள்? பிரைவேட்க்கு கொடுக்கிறதா சார்? அதாவது தொழிலாளர் தவிர ஏனையோருக்கு பங்குகள் விற்பனை செய்வது என மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிப்பது மாத்திரமில்லாமல் அதிக எண்ணிக்கையான மக்களிடமிருந்து கோரிக்கைகளையும் பெற்றுள்ளது. இப்போ இந்த பங்கு விற்பனைகள்
மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிப்பது. மூலதன சந்தைன்னா மக்களுடைய சேமிப்பை நாட்டின் முதலீடாக மாற்றுகிற இடம். அப்படி அதுக்கு உத்வேகம் அளிக்கிற மட்டுமில்லை, அதிக எண்ணிக்கையான மக்கள்கிட்ட இருந்து கோரிக்கைகளையும் பெற்றுள்ளன என்பது அதிக எண்ணிக்கையான மக்கள் இப்படி பங்குகள் இருந்தால் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறார். சரியா? இப்போ இங்கே பாருங்க, தொழிலாளர்களுக்கு பங்குரிமையை வழங்குவது மற்றும் பொது விற்பனையின் மூலம் இலங்கையரான தனியார் முதலீட்டாளருக்கு பங்குகள் விற்கப்படுவது என்ன நோக்கத்துக்காக விற்கிறார்கள்? தனியாருக்கு பங்குகளை வழங்குவதும் பொது விற்பனையின் மூலம் இலங்கையர்களான தனியாருக்கு பங்குகளை விற்பனை செய்வதும் என்ன நோக்கத்துக்காக செய்கிறார்கள்? அவ்வாறு செய்வதன் நோக்கம் என்ன? மூலதன சந்தை. சொல்லுங்க. மூலதனத்தை திரட்டுறதுக்கு. இல்லை, 2 கேள்வி. திரும்ப ஒரு கவனிங்க. 2 கேள்வி கேட்குறேன். 2 கேள்விக்கும் நிதானித்து பார்த்து பதில் சொல்லுங்க. தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற பங்குரிமை மற்றும் இலங்கையரான தனியார் முதலீட்டாளருக்கு பங்குகள் விற்பனை செய்யப்படுதல் என்பவற்றின் நோக்கம் யாது? முதலாவது, சரிதானே? தொழிலாளருக்கு பங்குரிமை வழங்கல் மற்றும் இலங்கையரான தனியார் முதலீட்டாளருக்கு பங்குகள் விற்பனை செய்தல் என்பதன் நோக்கம் யாது? இரண்டாவது, தொழிலாளருக்கு பங்குரிமை வழங்கல் மற்றும் இலங்கையரான தனியாருக்கு பங்கு விற்பனை மூலம் ஏற்படும் விளைவுகள் யாவை? தொழிலாளர்களுக்கும் தனியாருக்கும் பங்கு விற்பனை செய்வதன் நோக்கம் என்ன? தொழிலாளருக்கு இலவசம், இனியொருக்கு விற்பனை. அப்போ தொழிலாளருக்கும் தனியாருக்கும் பங்கு வழங்கலின் நோக்கம் என்ன? முதலாவது கேள்வி. இரண்டாவது, பங்கு வழங்கலின் விளைவு என்ன? சொல்லுங்க. இந்த நாட்டுக்குள்ளேயே இந்த நாட்டில் இந்த மக்களுக்குள்ளேயே இந்த மூலதனம் நிக்குது. நோக்கம். ஓகே, விளைவு என்ன? அவர்கள் அந்த மக்களே லாபத்தை பெற்றுக் கொள்கிறார். சரி, வேற யார் சொல்ல போறது? நோக்கம் மக்கள் மயப்படுத்துறது, விளைவு மூலதனம் அதால் அதிகரிக்கும். சரி, நியூட்டன். நோக்கம் அந்த நிறுவனத்தை மக்கள் மயப்படுத்தப்படுவதாக இருக்கும் சார். இப்போ தனியாராக இருக்கும், தொழிலாளராக இருக்கும், மக்கள் மயப்படுத்தப்படுவார்கள். விளைவு இப்போ அந்த கம்பெனி சார் நட்டத்துல போனாலும் லாபத்துல போனாலும் அது அந்த மக்களையும் பாதிக்கும், தனியார் தொழிலாளரையும் பாதிக்கும். சரி, வினோசன் சொல்லுங்க. நோக்கம் சார் உரிமையை பரவலாக்கம் செய்யறது. அதுல விளைவு இப்ப எல்லா மக்களோட வருமானத்தையும் உயர்த்துறது. நோக்கம் சரியா சொன்னீங்க, விளைவு கொஞ்சம் சிறக்கிட்டேன். சரி, யூட், ஐபோன் யூட். சரி, ஐபோன் யூட்டை காண இல்லை. பானு சொல்லுங்க. வந்துட்டேன் யூட். ஓகே, விடுங்க. யூட்டுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு பானு கதை. நோக்கம் மூலதன சந்தையை விரிவாக்குறதும் அதிக அளவு முதலீட்டாளர்களை கவர்றதும் உள்ளூர் முதலீட்டாளர்களை கவர்றது. பானு ஓகே, அவங்க லைன்ல இருக்கிறாங்க, பேச இல்லை. கவனிங்க பிள்ளைங்கள், இந்த 2 கேள்வியும் முழுவதும் புறவயமான வினா. இதில் நீங்கள் எந்த சீரமைப்பும் செய்யாமல் பந்தியில் இருந்தே எடுத்துவிடு எழுதக்கூடியதாக இருக்கும். நான் நேற்று சொல்லித்தந்தன் சில வினாக்கள் புறவயமானவை என்று சொல்லுவார்கள், ஆனால் எழுத வேண்டி வரலாம் என்று சொல்லி. சரிதானே? இப்போ இங்கே இந்த பங்கு வழங்கலினுடைய நோக்கம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஒரு இடத்துல மக்கள் மயப்படுத்தல் என்ற கொள்கை பலனளிக்க வேண்டுமானால் அதிக எண்ணிக்கையான அரச நிறுவனங்களின் உரிமை பரவலாக்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். தொழிலாளர்கள் பெறுகின்ற பங்குரிமையை தவிர ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குகள் பொது விற்பனையின் மூலம் இலங்கையில் உள்ள தனியார் முதலீட்டாளருக்கு விற்பனைக்கு வழங்கப்படுகின்றன. தொழிலாளர்கள் சொந்தமாக பங்குகளை கொண்டிருத்தல் இத்தகைய பங்கு விற்பனைகள் மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிப்பது மாத்திரமல்லாமல் அதிக எண்ணிக்கையான மக்களிடமிருந்து கோரிக்கைகளையும் பெற்றுள்ளன.
இப்போ இங்கே இந்த பகுதிக்குள்ள இந்த கேள்விக்குரிய விடைகள் முழுமையாக இருக்கு. இந்த பகுதிக்குள்ள இந்த நான் கதைச்ச கேள்விக்குரிய விடைகள் முழுமையாக இருக்கு. முதலாவது ஒரு விடயத்தை சொல்லி இந்த பகுதி வரைக்கும் இருக்கிற பகுதியை பாருங்க. அங்க ஒரு நோக்கம் இருக்குது, அரசாங்கத்தினுடைய நோக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மக்கள் மயப்படுத்தல் என்ற கொள்கை பலனளிப்பதற்காக அரசு நிறுவனங்களின் உரிமையை பரவலாக்குதல் என்பது நோக்கம். மக்கள் மயப்படுத்தல் என்ற கொள்கை பலனளிப்பதற்காக அரசு நிறுவனங்களின் உரிமையை பரவலாக்குதல் இது நோக்கமாக இருக்கு. இந்த அரசு நிறுவனங்களின் உரிமை எவ்வாறு பரவலாக்கப்படுதுன்னா அந்த அரசு நிறுவனத்தின் உரிமையை எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்ல வேணும், எல்லோரிடமும் அந்த உரிமை இருக்க வேணும், அல்லது பலரிடம் அந்த உரிமை இருக்க வேணும். பரவலாக்குதல் அதுக்குத்தான் என்ன செய்யறாங்க, தொழிலாளருக்கு பங்குரிமை வழங்குவதும் தனியார் முதலீட்டாளருக்கு விற்பனை செய்யப்படுது. மக்கள் மயப்படுத்தல் என்ற கொள்கை பலனளிக்கும் நோக்கில் அல்லது பலனளிப்பதற்காக அரசு நிறுவனங்களின் உரிமையை பரவலாக்குதல் என்பது நோக்கம். இந்த நோக்கத்துக்காக பங்குகள் தனியாருக்கும் தொழிலாளர்களுக்கும் வழங்கப்படுகின்றன. அவ்வாறு வழங்குவதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிப்பதோடு அதிக எண்ணிக்கையான மக்களிடமிருந்து கோரிக்கைகளும் கிடைக்கப்படுதல். பாருங்க, இப்போ நீங்களாக இந்த விடயத்தை ஒரு அகவயத்தன்மை வாய்ந்த விடையாக மாற்றி இதில் இல்லாத விடயங்களை யோசித்து உங்களுடைய பொருளாதார அறிவை பிரயோகித்து அந்த விடைகளை எழுதுகிற போது இந்த விடை சரியாக இருக்கும். ஆனால் அதுக்கான புள்ளிகளை அவர்கள் வழங்க மாட்டார். சரிதானே? இதுக்குள்ள தெளிவாக அந்த விடயம் இருக்கு. ஒரு சின்ன துண்டம் கணக்க இல்லை. சரிதானே? மொத்தம் ஒரு 6.5 வரிக்குள்ள 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா பின்தொடரும் நிகழ்வு அல்லது பின்தொடரும் தாக்கம் என்பதாக இங்கே இருக்கு. சரிதானே? ஒரு பின்தொடருகின்ற விளைவு அல்லது காரணகாரிய விளைவாக கூட பார்க்கலாம். தொழிலாளர் பங்குரிமை பெறுதல் மற்றும் தனியாருக்கு பங்கு விற்பனைகள், தனியாருக்கும் தொழிலாளர்களுக்கும் பங்குகள் வழங்கப்படுது என்பதை காரணமாக எடுத்தால் காரியம் மூலதன சந்தை உத்வேகம் பெறுதலும் பங்குகளுக்கான கோரிக்கைகள் அதிகரித்தலும். மூலதன சந்தை உத்வேகம் பெறுதல், பங்குகளுக்கான கோரிக்கை அதிகரித்தல் என்பது அதனுடைய விளைவுகளாக மாறும். இதை தூண்டுவது தொழிலாளர்களுக்கு பங்கு வழங்கல் மற்றும் தனியாருக்கான பங்கு விற்பனையை தூண்டும் காரணி எது? மக்கள் மயப்படுத்தல் என்ற கொள்கை பலனளிப்பதற்கு அரசு நிறுவனங்களின் உரிமை பரவலாக்கப்பட வேண்டும் எனும் அரசாங்கத்தின் நோக்கம் இதை தூண்டுகிறது. இந்த பகுதி விளங்குதா பிள்ளைகள்? இப்ப கலைக்கிற போது நான் கேட்ட 2 கேள்விக்கும் விட விளங்குதா விளங்கலையா? ஆக கூட வழியில போக வேண்டாம், அவ்வளவுக்கு பந்திக்குள்ள அந்த விட இருக்கும். ஆனால் இதுல தொடர்ச்சியா கணக்க விஷயம் இதில் சொல்ல பிள்ளைகள் பாருங்க. என்னென்னா, ஒன்று, மக்கள் மயப்படுத்தப்படுகிற நிறுவனங்களினுடைய உரிமையை தொழிலாளரும் கொண்டிருக்க வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புது. ஒரு 10% அவைக்கு கொடுக்குது. இதுதான் முதலாவது விஷயம். சரிதானே? மக்கள் மயப்படுத்தல் என்கிற நிறுவனத்தை மக்கள் மயப்படுத்துகிற போது அதனுடைய உரிமை தொழிலாளரிடமும் இருக்க வேண்டும் என்று விரும்பி 10% பங்குகளை அரசாங்கம் கொடுக்கும். பிறகு ஒரு கொள்கை விளக்கம் கொடுக்கிறார். மக்கள் மயப்படுத்தல் வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால் அதன் உரிமை மக்களிடம் பரவலாக போய் சேர வேண்டும். இந்த நோக்கத்துக்காக அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு இலவசமாக கொடுப்பதற்கு மேலதிகமாக தனியாருக்கும் பங்குகளை விற்பனை செய்கிறது. அப்படி விற்பனை செய்கிறதால மூலதன சந்தை உத்வேகம் பெறுவதோடு மேலும் பங்கு சந்தைக்கான கேள்வி எழுகிறது. பங்கு சந்தையில மக்களுடைய ஈடுபாடு அதிகரிக்கிறது. பங்குகளை பெறுவதற்கான மக்களினுடைய விருப்பம் அதிகரிக்கிறது. அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இவ்வளவுதான், இதுக்கு மேலும் ஒன்றும் இல்லை. மக்கள் மயப்படுத்தப்படுகிற அமைப்புகள் இந்த உரிமையை தொழிலாளர் நேரடியாக கொண்டிருக்க அரசாங்கம் விரும்புது. அதுக்கு ஒரு 10% கொடுக்குது. அப்படி அதை வச்சு கொள்றதில்ல அல்லது விற்கிறதில்ல கைமாற்றுறதில்ல எந்த தடையும் இல்லை. அதன் உரிமை தொடர்பாக ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அவர்கள் வச்சிருந்தால் இந்த லாபம், மூலதன லாபம் போன்ற வருமானங்களை பெறுவார். இது ஏன் நடக்குதுன்றதுக்கான கொள்கை, அதனுடைய பின்னணியை வழங்கப்படுத்துகிறார்.
மக்கள் மயப்படுத்தப்படுகின்ற அமைப்புகளினுடைய உரிமை மக்கள்கிட்ட இருக்க வேணும்னு நினைச்சு அரசாங்கம் தொழிலாளருக்கு இலவசமாக கொடுக்கிறத விட தனியாருக்கு பங்குகளை விற்பனையும் செய்யுது. குறிப்பிட்ட எண்ணிக்கையான பங்குகள் தனியாருக்கு விற்பனை செய்யப்படுது. இது மூலதன சந்தைக்கு ஒரு உத்வேகத்தை வழங்கி மேலும் மக்களிடம் அந்த பங்குகளுக்கான ஒரு கேள்வி அல்லது பங்குகளுக்கான கோரிக்கைகளை உருவாக்கி கொண்டிருக்கு. கீழே பிறகு விளக்கம் உதாரணம் போடுறார். சிலோன் ஆக்சிஜன் லிமிடெட், பூகோட டெக்ஸ்டைல்ஸ், லங்கா லிமிடெட் என்பவற்றின் பங்குகள் பெருமளவு கிராமிய நகர்ப்புறங்களிலிருந்து பலதரப்பட்ட முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளன. சரிதானே? இவ்வளவுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம். அதில் கேள்வியை பார்ப்போம். 3, 6, 8 கேள்விகள் இருக்கு இந்த சின்ன பந்தியிலேயே. அரசின் நோக்கம் சகல அமைப்புகளின் உரிமையை மக்கள் மயப்படுத்தல் ஆகும். சாரி, இல்ல சார். சகல அமைப்புகளையும் மக்கள் மயப்படுத்துறது இல்ல, மக்கள் மயப்படுத்துற அமைப்புகளின் உரிமையை பற்றி தான் சொல்லியிருக்கிறத விட எல்லா அமைப்புகளையும் மக்கள் மயப்படுத்துவது என்பதை பற்றி அங்கே பேசு. மக்கள் மயப்படுத்தும் அமைப்புகளின் பங்குகளில் 10% தொழிலாளர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. சாரி, முதலாவதுக்கு இல்லை என்பது விட என்ன இல்லை, ஆமா வெட்டணும். சரி, அடுத்தது இல்லை வெட்டணும். ஓகே. அமைப்புகளின் பங்குதாரர்களான முதலாளிகளுக்கு உரிமை தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதில்லை. இல்லை, ஆமா வெட்டணும். அமைப்புகளின் பங்குதாரர்களான முதலாளிகளுக்கு உரிமை தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதில்லை. கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது அவர்களுக்கு. அதை பற்றி ஒன்றும் சொல்ல இல்லை, எங்களுக்கு தெரியாது. ஆனால் இலவசமாக கொடுக்கிறவர்களுக்கே கட்டுப்பாடு இல்லை என்றால் காசு கொடுத்து வாங்குறவருக்கு நிச்சயமா கட்டுப்பாடு இருக்காது. என்ன இலவசமாக கொடுக்குறாங்களுக்கே கட்டுப்பாடு இல்லை என்பதை வைத்துக்கொண்டு நாங்கள் அவர்கள் காசு கொடுத்து வாங்குவதற்கு கட்டுப்பாடு இல்லை, ஏன்னா மூலதன சந்தை என்று சொல்லியெல்லாம் சொல்லுகிறபடியாக நாங்கள் ஆம் என்பதைத்தான் ஏற்றுக்கொள்ளும். அரசின் பிரதான நோக்கம் நிறுவன உரிமையை பரவலாக அமைச்சுக்களிடம் கையளிப்பதாகும். அமைச்சுக்கள் பற்றி இதுல எதுவும் கதைக்கு என்ன பங்கு லாபம் என்று கிடைக்காத பங்கு லாபம், பங்கு லாபம், மூலதன லாபம் போன்ற நன்மைகளை பெறுவது அரசாங்கம் ஆகும். இல்லை, அது தொழிலாளர்களை பற்றி தான் நாங்கள் சொல்லப்பட்டது. என்ன மூலம் இந்நாட்டு பிரஜையான தனியார் முதலீட்டாளருக்கு குறித்தளவு பங்குகள் வழங்கப்படுகின்றன. மூலதன சந்தைக்கு உத்வேகம் அளிக்கும் செயற்பாடுகளில் பொதுமக்கள் பங்குகளை பெறுவதும் ஒன்றாகும். பூகோட உற்பத்தி பொருட்கள் பலதரப்பட்டவர்களையும் கவர்ந்துள்ளன. அப்ப பூகோட மற்றவற்றின் உற்பத்தி பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா சரியா? ஓகே, பலதரப்பட்ட முதலாளிகள் இங்க இந்த பந்தியில பற்றி எங்கேயாவது பேசி இருக்காங்களே? இல்லை அன்புடை. கவனிங்க, பூகோட உற்பத்தி பொருட்களை பற்றி எங்கேயாவது பேசப்பட்டிருக்கா? அப்போ எதை பற்றி பேசி இருக்கு? பங்குகளை பற்றி தான் பேசி இருக்கேன். இந்த கேள்வியை இன்னும் தெளிவாக சிலோன் ஆக்சிஜன் லிமிடெட், பூகோள டெக்ஸ்டைல், லங்கா லிமிடெட் என்பவற்றின் உற்பத்திகள் பலதரப்பட்டவர்களையும் கவர்ந்துள்ளன இருந்தால் கன்ஃபார்மாக என்ற ஒரு விடையை கொடுத்துருப்பீங்க இல்லையா? சிலோன் ஆக்சிஜன் லிமிடெட், பூகோள டெக்ஸ்டைல், லங்கா லிமிடெட் என்பவற்றின் உற்பத்திகள் பலதரப்பட்டவர்களையும் கவர்ந்துள்ளன என்று இருந்திருந்தால் மிக தெளிவாக ஆம் என்று விட கொடுத்திருப்பீங்க. ஆனால் இங்க உற்பத்திகளை பற்றி ஏதோ நாங்க கதைக்க இல்லை, என்ன இல்லை என்று சொல்லி கொடுப்போம். ஒரு நிமிஷம் பிள்ளைகள் காத்திருங்க. சரி, இப்ப நான் நினைக்கிறேன்
இன்னும் நாங்கள் எந்த இடங்களில் சரக்கு கவனமாக இருக்க வேணும். ஒரே மாதிரி இந்த கேள்வி பூகோட உற்பத்தி பொருள்னு மட்டும் போட்டபடியால் கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்க. இது நான் செக் பண்ணியிருந்தால் நிச்சயமாக இப்படித்தான் போட்டிருப்பேன். சிலோன் ஆக்சிஜன் லிமிடெட், பூகோட டெக்ஸ்டைல், லங்கா லிமிடெட் என்பவற்றின் உற்பத்திகள் பலதரப்பட்டவர்களையும் கவர்ந்துள்ளன என்று போட்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் பிள்ளையான விடைக்கு போவீங்கள். இங்கே சில பேர் இதில் உற்பத்தி பொருட்களை கவனிக்காமலே பூகோட மட்டும் சொல்லி இருக்கிறதால நாங்கள் இல்லை என்று விடையளிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார். சில பேர் இல்லை பூகோடவும் அங்கே சொல்லி இருக்குதானே, அப்போ அதுவும் பலதரப்பட்டவர்களை கவர்ந்திருக்கிறது என்று சொல்லி ஆம் என்று விடையளிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கேள்வியில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லின் மீதும் கவனம் செலுத்து. சரிதானே? சொல்லுங்க. இந்த 18வதுக்கு ஆம வெட்டணுமா சார்? இல்லாட்டி கொஞ்சம் விளங்கல. அமைப்புகளின் பங்குதாரர்களான முதலாளிகளுக்கு உரிமை தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதில்லை. என்னென்னால் இலவசமாக தனியாருக்கு வழங்கப்படுகிற பங்குகள் தொடர்பிலே உரிமை தொடர்பில் கட்டுப்பாடுகள் இல்லை. அப்போ இலவசமா கொடுத்தவருக்கே ஒரு கட்டுப்பாடும் விதிக்காத போது நிச்சயமா காசுக்கு வாங்கினவருக்கு நாங்கள் கட்டுப்பாடு விதிக்க மாட்டோம் தானே. ஆம் தான் விடை. ஆம் தான் விடை. அப்ப இல்லையே வெட்டணும். இல்லையே தான் வெட்டி இருக்க நினைக்கிறேன் பாருங்க சார். ஆனா பந்தீர் அப்படி சொல்லலையே சார். எங்க ஐயா இந்த முதலாளிகள் கட்டுப்பாடு விதிக்கப்படுறது எதுவும் சொல்லப்பட இல்லை. ஆனால் அந்த இடத்தை நான் வாசித்து காட்டுறேன் உங்களுடைய சந்தேகத்துக்காக. அந்த பகுதியை கலைப்பமே பாருங்க. இந்த பகுதியில இந்த இடத்தை பாருங்க. இந்த பங்குகளின் உரிமை சம்பந்தமாக எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை. எந்த பங்குகள் இந்த உரிமை சம்பந்தமாக அன்பளிப்பாக வழங்கப்படும்? 10% தொழிலாளர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அன்பளிப்பாக வழங்கப்படுகிற பங்குகளின் உரிமை சம்பந்தமாக எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அதுக்கு பிறகு பாருங்க, தொழிலாளர்கள் பெறுகின்ற பங்குரிமையை தவிர ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குகள் பொது விற்பனையின் மூலம் இலங்கையராயுள்ள தனியார் முதலீட்டாளருக்கு விற்பனைக்கு வழங்கப்படுகின்றன. அப்ப இவர்களுக்கு இது காசுக்கு விற்கலாம். மேல இலவசமாக வழங்கப்படுகிற பங்குகளுக்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதில்லை என்று சொல்லப்படுவது நாங்கள் காசுக்கு வாங்குறவர்களுக்கு நிச்சயமாக கட்டுப்பாடு இருக்காது என்கிற ஊகத்தின் அடிப்படையில் தான் விடையளிக்க வேண்டும். அதில் நேரடியாக ஒரு இடமும் இல்லை. இப்போ நீங்கள் மற்ற பக்கமாக மாறி கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதில்லை என்பதை இல்லை என்று விடையளிப்பீர்களாக இருந்தால் அதனுடைய மறைமுகமான கருத்து என்ன? அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. இலவசமாக கொடுக்குற பங்குகளுக்கு கட்டுப்பாடு இல்லை, காசுக்கு கொடுக்குற பங்குக்கு கட்டுப்பாடு இருக்குது என்பது போல வந்துவிடும். ஆகவே ஒப்பீட்டளவில் ரெண்டில் எந்த கருத்து பொருத்தமாக இருக்கும் என்று யோசிச்சு தான் விடையளிக்க வேண்டி இருக்கு. சில நேரம் காசும் தவணை அடிப்படையில் செலுத்துறது தானே முதலாம் அழைப்பு. நான் சொல்லுகிறது உரிமை சம்பந்தமாக தானே அதில் சொல்லப்பட்டிருக்குது. அது வச்சிருக்கிறது, விற்கிறது, கைமாத்திர சம்பந்தமாகத்தானே. இப்போ நாங்கள் அதில் சொன்னால் இல்லை என்று சொல்லுவோமாக இருந்தால் அதனுடைய பொருள் என்னவாக இருக்கும்? இலவசமா வழங்கினாக்களுக்கு மட்டும் கட்டுப்பாடு இல்லை, மற்றவர்களுக்கு கட்டுப்பாடே இல்லை என்றது போல இருக்கும். அப்ப ஒப்பீட்டளவில் அந்த ரெண்டு கூற்றுக்கள்ல இவர்களுக்கு கட்டுப்பாடு இருப்பது அல்லது கட்டுப்பாடே இருக்காது என்பதில் எது பொருத்தமாக இருக்கும் என்று பார்க்கிற போது கட்டுப்பாடு இருக்காது என்பதுதான் ஒப்பீட்டளவில் பொருத்தமான கூற்று. உங்களுடைய சந்தேகம் நியாயமானது. இந்த பந்தியிலே அதுல நேரடியாக எந்த இடத்துலையும் அது கட்டுப்பாடு இருக்கா இல்லையா என்கிறது சொல்லப்பட்டில்லை. அது ஒரு காலத்துல கேள்வியை செட் பண்றவர் ஏதோ ஒரு நோக்கத்தோட அவர் தன்னுடைய உத்தேசத்துல செய்யறது தான். ஆனால் உண்மையாக நேரடியா அதுக்கு விட இல்லை. நாங்கள் எப்படி போகிறோம்னா இல்லை என்று விடையளிக்கிறதை விட கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறது தான் மிக பொருத்தமா இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு தர்க்கத்தின் அடிப்படையில் தான் இந்த விடைக்கு போக வேண்டி இருக்கு. பந்தி இலகுவானது, ஆனா அந்த கேள்விக்கு நேரடியா விடை இல்லை. இப்போ பாருங்க, ஒவ்வொரு பந்தியும் நீங்கள் வாசிக்கிற போது இருந்த தன்மைக்கும் வாசிக்க முடிய இருக்கிறதுக்கும் இடையில எளிமையாக அந்த பந்தி இருக்கு. நீங்கள் ஏதோ சிரமப்பட்டு இல்லாத கருத்து எல்லாத்தையும் இருக்கிற மாதிரியா அப்படி வச்சுக்கொண்ட மாதிரி ஒரு எண்ணம் வருதா யாருக்காவது? பாருங்க, அந்த கடைசி கேள்வியை வாசிக்கிற நேரத்துக்கு எங்களுக்கு
இந்த நிறுவனங்களின் உற்பத்தி பொருள் தொடர்பாக பந்தி பேசுது என்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வேறு ஒரு திரிவு உண்மையாக பேசப்படவே இல்லை அதை பற்றி. சரி, இப்படி ஒவ்வொரு பந்தியையும் படிக்கிற நேரத்தில் நீங்கள் பட்டுக்கொள்கிற அனுபவத்தை முதலீடாக்கி கொள்ள வேணும், அதை வச்சுக்கொள்ள வேணும். திரும்ப அதே அனுபவத்தை எக்ஸாம் கோல்ல பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். திருப்பி அதே பிள்ளையே விட்டுட்டு வர ஆரம்பிங்க. சரி, நான் அடுத்த பந்தி போட்டா அதுல பங்குகள் என்று வந்தா ஆமண்டவுடைய சார் வரும். அப்படி? மூன்று பந்தில 3 நிறுவனத்துல பங்கு சொல்லியிருக்காங்க. இது உற்பத்தி பொருள் இல்லாம இது பங்கண்டு வந்தா ஆமண்டவுடைய வரும். பங்கண்டு வந்திருந்தா ஒன்றை சொல்லியிருந்தா கூட சரி. பூகோட நிறுவனத்தின் பங்குகள் பலதரப்பட்டவர்களை கவர்ந்துள்ளன என்றால் நாங்கள் பலதரப்பட்ட முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளன என்று இருக்குது. அப்ப நாங்கள் பலதரப்பட்டவர்கள்ங்கிறதை ஏற்றுக்கொள்ளலாமோ, அது நிறைய பேரை கவர்ந்திருக்குதுன்னு சொல்லி. ஆனால் பங்கு உற்பத்தி பொருளை பற்றி கதைக்கவே இல்லை எங்களுக்கு. ஒரு இப்ப இப்படித்தானே 3 பேர் இப்படி வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப குமார், காந்தன், நேசன் ஆகியோர் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி இருக்கு. குமார் சாப்பிட்டான், ஆமாவா இல்லையா? அதே போலதான் சிலோன் ஆக்சிஜன் லிமிடெட், பூகோட எக்ஸைல், லங்கா லிமிடெட் என்பவற்றின் பங்குகள் பலதரப்பட்ட முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளன. இப்போது பூகோட டெக்ஸ்டைல் லங்கா லிமிடெட்டின் பங்கு பலதரப்பட்ட முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளது, ஆமா இல்லையா? சிலோன் ஆக்சிஜன் லிமிடெட்டை சொல்ல இல்லை என்பதற்காக அந்த கூட்டை நாங்கள் இல்லை என்று சொல்லலாமோ? விளங்குதா பிள்ளைகள் சொல்றது? இப்ப 3 பேர் சாப்பிட்டவே என்று சொல்லி போட்டு பந்தியில அதுல ஒருவன் சாப்பிட்டான் கீழே போட்டா நாங்கள் ஆமண்டு சொல்லுவோமா இல்லையென்று சொல்லுவோமா? ஆமண்டு தானே சொல்லணும், மற்றவரை பற்றி சொல்ல இல்லை. ஆனால் ஒருவர் சாப்பிட்டார் தானே. அதே போல இங்க சிலோன் ஆக்சிஜனும் பூகோட டெக்ஸ்டைலும் பெருமளவு முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளன. அவற்றின் பங்குகள் பெருமளவு முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளன. தனிய சிலோன் ஆக்சிஜன் லிமிடெட் பெருமளவு முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளது அல்ல பல தரப்பட்ட முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளது என்று சொன்னால் நாங்கள் ஆமண்டு தான் சொல்லணும். ஆனால் அவற்றின் உற்பத்திகள் பலதரப்பட்டவர்களை கவர்ந்திருக்குதா என்று கேட்டால் எங்களுக்கு தெரியாது. அதை பற்றி இங்க ஒரு தகவலும் இல்லை. புரியுதா நான் சொல்றது? கேட்ட கேள்விக்கு விட கிடைச்சதா? சரி, பார்ப்போம். அடுத்த உரைப்பகுதியை பார்ப்போம் பிள்ளைகள். உலக அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியை ஒவ்வொரு அங்கத்தினனுமாகிய மனிதன் அறிவது அவசியமே. இதற்கு உதவி செய்வனவே ஊடகங்கள். பிறர் கட்டுப்பாடுகளுக்கு அடிபணியாது சுதந்திரமாக கருத்து வெளிப்படுத்தும் ஊடகங்கள் சமுதாயத்தில் கருத்து மாற்றங்களுக்கு வழிகோலுகின்றன. பல அரசியல் மாற்றங்கள் இவ்வூடகங்களால் சாத்தியமாகி உள்ளன. ஒரு காலத்தில் ஊடகங்கள் சமூக பொறுப்புடையனவாக இருந்தன. நல்லவை தீயவை என்பவற்றை பகுத்துணர்ந்து நீதி உணர்வோடு, அது நீதி உணர்வோடு என்று வாசிக்கும் பிள்ளைகள், நீதி உணர்வோடு செய்திகளை வெளியிட்டன. நடுவுநிலை, காழ்ப்புணர்வு இன்மை என்பன காணப்பட்டன. இன்று நிலைமை அவ்வாறு இல்லை. சமூக நல ஆரோக்கியம் முக்கியமானது அன்று. செய்தி ஒரு விற்பனை பண்டமாகிவிட்டது. இன்றைய ஊடகங்கள் வன்முறைக்கு முதன்மை இடம் தருவதற்கு இதுவே காரணம். இன்றைய ஊடகங்கள் வன்முறைக்கு முதன்மை இடம் தருவதற்கு இதுவே காரணம். சமூக தனி மனித சார்பு ஊடகங்களாக முகநூல், தனி மனித இணைய பக்கங்கள் போன்ற வலைத்தளங்கள் காணப்படுகின்றன. செய்திகளை கடத்தும் தன்மையை நோக்கினால் இவையும் ஊடகங்களே. இந்த ஊடகங்கள் குறித்த தனிநபரின் பண்பு நலன் சார்ந்து நல்ல விடயங்களை தருகின்ற போதிலும் தனி மனித இழிவுகள், வசைபாடுதல்களால் சீரழிந்து உள்ளன. யாரும் எவரையும் பற்றியும் எதையும் பதிவேற்றம் செய்யலாம் எனும் நிலை உள்ளது. செய்திகளின் உண்மைத்தன்மை குறித்து கவலை கொள்வதில்லை. இது தீங்கானதொரு விடயமாகும். பிள்ளைகள் இது கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு முந்தின பேப்பரா இப்ப இருக்கிற ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு எழுதியில
ஆனால் எவ்வளவு தீர்க்க தரிசனமான ஒரு பந்து. சரி, திருப்பி ஒரு வாசி. உலக அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியை ஒவ்வொரு அங்கத்தினனுமாகிய மனிதன் அறிவது அவசியமே. இதற்கு உதவி செய்வனவே ஊடகங்கள். பிறர் கட்டுப்பாடுகளுக்கு அடிபணியாது சுதந்திரமாக கருத்து வெளிப்படுத்தும் ஊடகங்கள் சமுதாயத்தில் கருத்து மாற்றங்களுக்கு வழிகோலுகின்றன. பல அரசியல் மாற்றங்கள் இவ்வூடகங்களால் சாத்தியமாகி உள்ளன. ஒரு காலத்தில் ஊடகங்கள் சமூக பொறுப்புடையனவாக இருந்தன. நல்லவை தீயவை என்பவற்றை பகுத்துணர்ந்து நீதி உணர்வோடு செய்திகளை வெளியிட்டன. நடுவுநிலை, காழ்ப்புணர்வு இன்மை என்பன காணப்பட்டன. இன்று நிலைமை அவ்வாறு இல்லை. சமூக நல ஆரோக்கியம் முக்கியமானது அன்று. செய்தி ஒரு விற்பனை பண்டமாகிவிட்டது. இன்றைய ஊடகங்கள் வன்முறைக்கு முதன்மை இடம் தருவதற்கு இதுவே காரணம். சமூக தனிமனித சார்பு ஊடகங்களாக முகநூல், தனிமனித இணைய பக்கங்கள் போன்ற வலைத்தளங்கள் காணப்படுகின்றன. செய்திகளை கடத்தும் தன்மையை நோக்கினால் இவையும் ஊடகங்களே. இந்த ஊடகங்கள் குறித்த தனிநபரின் பண்பு நலன் சார்ந்து நல்ல விடயங்களை தருகின்ற போதிலும் தனிமனித இழிவுகள் வசைபாடுதல்களால் சீரழிந்து உள்ளன. யாரும் எவரையும் பற்றியும் எதையும் பதிவேற்றம் செய்யலாம் எனும் நிலை உள்ளது. செய்திகளின் உண்மைத்தன்மை குறித்து கவலை கொள்வதில்லை. இது தீங்கானதொரு விடயமாகும். சரி, இப்போ நாங்கள் இந்த கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னால நான் இதை ஒரு துண்டம் துண்டமாக உடைச்சு உங்களோட ஒரு வேறு விதமான ஒரு கலந்துரையாடலுக்கு போகும். ஒரு துண்டம் துண்டமாக உடைக்கிறேன். அது நோக்கம் என்ன என்று சொல்லி கொஞ்சம் தாமதமாக சொல்லுகிறேன். ஒரு உடைப்பு சரிதானே? சரி, இப்போ இதை நாங்கள் 6 இடத்துல வெட்டினா 7 துண்டாக வச்சிருக்கிறோம். 7 சிறிய வசனங்களாக ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். இது பிள்ளைகள் அந்த பந்தியை புரிந்து கொள்வதற்கான இன்னொரு வகையான நுட்பம். பெரிய பந்திகளை தருகிற வேளைகள் அந்த பந்தியை முழுமையாக தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஒரு நுட்பம். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் முடியுமானால் இந்த முயற்சியை நீங்கள் செய்யலாம். ஒரு தடவை 2 தடவை வாசிச்சுட்டு அதை மனசில் கிரகித்துக் கொள்வதற்காக ஒரு பென்சிலை வச்சு அடையாளப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு விடயத்தையும் சுருக்கமாக நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு போகலாம். அதனால தான் நாங்கள் சில நேரங்களில் இந்த ஓப்பன் எக்ஸாம் பிள்ளைகளுக்கு SLIRS அதே போல் ஓலைலன் சர்வீஸ் ஓப்பன் எக்ஸாம் பிள்ளைகளுக்கு பெரிய பந்தியை சுருக்கி எழுதுகிற பயிற்சியை செய்கிறதும். அப்போது அது சம்மந்தமாக பெரிய விமர்சனங்கள் வருகிறது. ஐயோ, பெரிய சுருக்கம் வரவே வராது என்று சொல்லி நானும் அப்படி சொல்லித்தான் படிப்பிக்கிறேன். நான் பெரிய சுருக்கம் வரவே வராது, சுருக்கி எழுது, அதுதான். நமக்கு அப்படியே நேரம் போகணுமே, என்ன அப்படியாவது அந்த வகுப்பு நேரம் போயிடணுமே, அதுக்காக ஒரு பெரிய பந்தியை கொடுத்து சும்மா பெரிய யோசனை இல்லாமல் சுருக்கி எழுதி விடுறது. அப்படி செய்ய மாட்டோம் தானே. என்ன அது என்ன நோக்கம் என்னென்ன பிள்ளைகள் அப்படி உடைச்சு வாசிக்க பழகினால் சின்ன சின்ன துண்டமாக்கி போட்டு அதனுடைய சாராம்சத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு முடியுமானால் அந்த பந்தியை புரிந்து கொள்வதில் ஒரு நிபுணத்துவம் ஒன்று உங்களுக்கு வரும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த முதலாவது துண்டம் நான் சொல்லுகிறது முதலாவது துண்டம் என்று சொல்கிறது இந்த பகுதியை நான் முதல் ஓகே. இதுக்கு யாராவது ஒரு சாராம்சம் சொல்லுங்க. எளிமையாக 3-4 சொல்லில சொல்லுவோம்.
சொல்லுங்க. சுபாஷினி பேசுறது விளங்க இல்லை. ஓ சரி சொல்லுங்க. விடயங்கள் அறியறதுக்கு ஊடகங்கள் உதவி செய்யுது. கிரேட் கிரேட். முதலாவது விஷயம் என்ன? சரிதானே, மனிதன் உலகை அறிய ஊடகங்கள் உதவுகின்றன. உலக நிகழ்வுகளை நாங்கள் சும்மா சாதாரண உலகத்தை அறியணும்னு சொல்லுவோம். மனிதன் உலகை அறிய ஊடகங்கள் உதவுகின்றன. முடிஞ்சது கதை, ஒரு செய்தி. அடுத்தது ரெண்டாவது இந்த பகுதி. எங்களை கதைங்க தொடர்ந்து பரவாயில்லை. ஒரு நாளைக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஆளுக்கு கொடுப்போம். இன்றைய நட்சத்திரம் மாதிரி இன்றைக்கு உங்களை வச்சுக்கொள்வோம். சுபாஜினி போயிட்டாங்களா? ஓகே, அவங்க வந்துட்டாங்க. ஓகே பரவாயில்ல, சொல்லுங்க. ரெண்டாவது சுதந்திரமாக கருத்து வெளியிடுவதற்கும் அரசியல் மாற்றங்களுக்கும் காரணமாக சாத்தியப்பட்டது. எது சாத்தியப்பட்டுச்சு? ஊடகங்கள். எந்த ஊடகங்கள்? எந்த ஊடகங்கள்? கருத்து வெளிப்படுத்தும் ஊடகம். இது எப்படி கருத்து வெளிப்படுத்துற ஊடகங்கள்? சமூக ஊடகங்கள் சுதந்திரமாக கருத்து வெளிப்படுத்துறதுக்கு இங்க ஊடகங்கள் என்பதுதான் சொல்லும். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அவ்வளவும் என்ன? பிறருக்கு அடிபணியாது, மாடுகளுக்கு அடிபணியாது, சுதந்திரமாக கருத்து வெளிப்படுத்தும் என்பதெல்லாம் என்ன? அடைமொழி. அப்ப அந்த ஒரு விவரத்துல தனியொரு சொல்லுக்களை கொண்டு வர முடியுமா உங்களுக்கு? ஊடகங்கள் கருத்து மாற்றங்களுக்கும் அரசியல் மாற்றங்களுக்கும் சுருக்கம். அந்த ஊடகங்களுக்கு முன்னுக்கு ஒரு அடைமொழி போடுங்க. சுதந்திர ஊடகங்கள் சுதந்திர ஊடகங்களால் சமூக அரசியல் மாற்றங்கள் சாத்தியமாகின. எழுதுவோமா அப்படி? சுதந்திர ஊடகங்களால் சமுதாய அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தன. ஓகே, சாத்தியமாகி உள்ளன, நிகழ்ந்தன எழுதுவோமே. அந்த பிறர் கட்டுப்பாடுகளுக்கு அடிபணியாத சுதந்திரமாக கருத்து வெளிப்படுத்தும் என்பதனுடைய அர்த்தம் சுதந்திரம். என்ன? சுதந்திர ஊடகங்கள் சுதந்திர ஊடகங்களால் சமுதாய அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தன. இரண்டாவது. சரி, மூன்றாவது துண்டு. ஒரு காலத்தில் ஊடகங்கள் சமூக பொறுப்புடையவராக இருந்தன, நல்ல என்பவற்றை பகுத்துணர்ந்து நீதி உணர்வோடு செய்திகளை வெளியிட்டன. நடுவுநிலை, காழ்ப்புணர்வு இன்மை என்பன காணப்பட்டது. ஒரு காலத்தில் ஊடகங்கள் சமூக பொறுப்போடு நீதி நேர்மையாக சமூக பொறுப்போடு செய்யப்பட்டது. மிச்சம் எல்லாம் சரி. நீதி உணர்வு, நடுநிலைமை, காழ்ப்புணர்வு இல்லாமை, நல்ல வைதியவற்றை பகுத்துணர்வு எல்லாம் சேர்த்து ஒரு காலத்தில் ஊடகங்கள் பொறுப்போடு செயற்பட்டன அல்லது சமூக பொறுப்போடு செயற்பட்டன. முடிஞ்சு. அப்ப 3 விஷயம் தான் சொல்லியிருக்கு. ஒன்று, இதுவரைக்கும் பார்த்ததுக்குள்ள 3 செய்தி வந்துட்டு. ஒன்று, மனிதன் உலகை அறிய ஊடகங்கள் உதவுகிறது. இரண்டாவது, சுதந்திர ஊடகங்கள் சமூக அரசியல் மாற்றங்களை நிகழ்த்தியுள்ளன. மூன்றாவது, ஒரு காலத்தில் ஊடகங்கள் பொறுப்போடு செயற்பட்டன. சரிதானே? அல்லது பொறுப்பு உணர்ந்து செயற்பட்டன. அடுத்ததுக்கு போவோம். இன்று நிலைமை அவ்வாறில்லை. சமூக நல ஆரோக்கியம் முக்கியமானது அன்று. முக்கியமானது அன்று என்றால் அன்றைக்கோ அல்லது அல்ல என்ற பொருளோ? அல்ல. இந்த நிலைமை அவ்வாறில்லை. சமூக நல ஆரோக்கியம் முக்கியமானது அன்று. செய்தி ஒரு விற்பனை பண்டமாகிவிட்டது. இன்றைய ஊடகங்கள் வன்முறைக்கு முதன்மை இடம் தருவதற்கு இதுவே காரணம்.
என்ன சொல்றாங்க? இன்று சமூக பொறுப்போடு ஊடகங்கள் செயற்படுவதில்லை. சரி. இன்று ஊடகங்கள் சமூக பொறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. சொல்லுங்க ஐயா. இன்றைய ஊடகங்கள் சமூக பொறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அல்லது இந்த ஊடகங்கள் பொறுப்பற்ற வன்முறையை தூண்டுவதாக உள்ளன என்றும் சொல்லன. வன்முறையை மறுபடியும் சேர்த்து விடலாம். என்ன அது நான் சொல்லுகிறது தான் சரி என்று அடம்பிடிக்கிறது அல்ல என்னுடைய நோக்கம். அப்படியும் சொல்லலாம். சரிதான். இந்த ஊடகங்கள் பொறுப்பற்றவையாகவும் வன்முறையை தூண்டுவதாகவும் உள்ளன. இந்த ஊடகங்கள் குறித்த சமூக தனிமனித சார்பு ஊடகங்களாக முகநூல், தனிமனித இணைய பக்கங்கள் போன்ற வலைத்தளங்கள் காணப்படுகின்றன. செய்திகளை கடத்தும் தன்மையை நோக்கினால் இவையும் ஊடகங்களே. சமூக வலைத்தளங்களும் கூட ஊடகங்களே. சமூக வலைத்தளங்களும் செய்திகளை தருவதனால் ஊடகங்கள் ஆகும். என்ன ஏன் அவற்றை நாங்கள் ஊடகங்கள் என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம்? சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களாக கருதப்படுகிறது. செய்திகளை தருவதால் சமூக வலைத்தளங்களும் செய்திகளை தருவதால் ஊடகங்கள் ஆகின்றன. சரி. இந்த ஊடகங்கள் குறித்த தனிநபரின் பண்பு நலன் சார்ந்து நல்ல விடயங்களை தருகின்ற போதும், குறித்த தனிநபர் என்றால் யார் நடத்துகிறாரோ அவர் தன்னை பற்றி நல்லா தான் எழுதுவார். என்ன இந்த ஊடகங்கள் குறித்த தனிநபரின் பண்பு நலன் சார்ந்து நல்ல விடயங்களை தருகின்ற போதும் தனி மனித இழிவுகள் வசைபாடுதல்களால் சீரழிந்து உள்ளன. யாரும் யாரையும் பற்றியும் எதையும் பதிவேற்றம் செய்யலாம் எனும் நிலை உள்ளது. இந்த ஊடகங்கள் நல்ல விடயங்களை தருகின்ற போதிலும் சமூக சீரழிவை ஏற்படுத்தியுள்ளது. சமூக சீரழிவை ஏற்படுத்துகிறது என்று சொல்லலாம். இன்னும் அழகாக சொல்லலாம். மற்றதை சேர்த்து எழுதுவோம். என்ன சொல்ற? சமூக வலைத்தளங்கள் அவதூறு பரப்புதல் காரணமாக அல்லது அவதூறு பரப்புதல் எனும் தீங்கான பண்பையும் கொண்டுள்ளன. அது நல்லதும் இருக்குது என்கிறத நாங்கள் எப்படி சொல்றோம்? சமூக வலைத்தளங்கள் அவதூறு பரப்புதல் எனும் தீங்கான பண்பையும் கொண்டுள்ளன. சரியா பிள்ளைகள்? ஓகேயா? இவ்வளவு விஷயம் தான் இதுக்கு இருக்குது. இனி கேள்விக்கு நாங்கள் போகலாம். இது ஏன் சொல்லுகிறேன்? உண்மையில நான் உங்களுக்கு ஒரு மெதட் சொல்லி தந்தேன்னா நீங்க பந்திய வாசிங்க, கேள்வியை வாசிங்க, பிறகு திருப்பி பந்திய வாசிங்கன்னு சொல்லி. ஆனால் பந்திய வாசிக்கிற போது இப்படி எல்லாம் கோடுகள் போட்டு உடைச்சு இப்படி சத்தம் போட்டுலாம் சொல்ல தேவையில்லை. ஆனால் உங்கள் அளவுக்குள்ள அந்த பந்தியில் சொல்லப்படுற முக்கியமான சாராம்சத்தை மனசில் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு இப்படி ஒரு பந்தியை உடைப்பது அழகான ஒரு பொறிமுறை. ஒரு மெக்கானிசம் நான் உங்களுக்கு ஒரு கேள்வியில சொல்லி தந்து கொண்டு தான் இருக்கிறேன். அதை எவ்வளவு பேர் இறுக்கி பிடிச்சு கொள்றீங்க என்றதுல தான் பிரச்சனை இருக்கு. சரி, இப்போ நாங்கள் அடுத்த ஒரு பகுதியை தாண்டி கொண்டு கேள்விக்கு போவோம். நிறைய கேள்வி போட்டுருவாங்க இதுக்குள்ளே. பரவாயில்லையா? சரிதானே? நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூட கேள்வி இருக்கு. உலக நிகழ்ச்சிகளை மனிதர் அறிய வேண்டியதற்கான காரணமாக கட்டுரை ஆசிரியர் சுட்டுவது மனிதன் உலகில் உறுப்பினன் என்பதையே. உலக நிகழ்ச்சிகளை மனிதன் அறிய வேண்டியதற்கான காரணமாக கட்டுரை ஆசிரியர் சுட்டுவது மனிதன் உலகில் உறுப்பினன் என்பதையே. சொல்றேன், உலகத்துல மனுஷன் உறுப்பினராக இருக்கிறதாலே அவன் உலக நிகழ்வுகளை அறிய வேண்டும். அதுக்கு ஊடகங்கள் உதவுது. அப்ப ஏன் மனிதன் உலக நிகழ்வுகளை அறிய வேண்டும் என்றால் உலகத்திலே அவனும் ஒரு அங்கத்தவன். என்ன அப்படித்தானே? மெம்பர் ஆஃப் த வேர்ல்ட். அப்ப அதனால அவருக்கு வேர்ல்டுல என்ன நடக்குதுன்னு தெரியும். சமுதாய மாற்றங்களுக்கு அரச ஊடகங்கள் வழிகோலுகின்றன. இங்க சொல்லப்பட இல்லை, சுதந்திர ஊடகங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே நாங்கள் இல்லை என்பதை விடையாக வழங்குவோம், ஆம் என்பதை வெட்டுவோம். சரியா? இன்றைய ஊடகங்கள் சமூக பொறுப்புடையன என்ற கருத்துடன் ஆசிரியர் உடன்படுகின்றார். இல்லை, அவர் அப்படி உடன்படுகிறார். என்ன அவர் சமூக வலைத்தளங்களுடைய உடன்படையில இன்றைய ஊடகங்களுடைய உடன்படையில ரெண்டுமே சரியில்லை என்றுதான் சொல்லுங்க.
நிலை, நீதி உணர்வு என்பன முன்னைய ஊடகங்களிலும் இருந்திராத பண்புகள். இல்லை என்பது விடு, என்ன இல்லை என்பது விடு, ஆம் என்பதுதான் விட்ட வீடு. சரி, சமூக நல ஆரோக்கியம் ஊடகங்களால் பேணப்பட வேண்டியது ஒன்று என்று கட்டுரை ஆசிரியர் கருதுகிறார். சமூக நல ஆரோக்கியம் ஊடகங்களால் பேணப்பட வேண்டியது ஒன்று என்று ஊடகங்களால் பேணப்பட வேண்டியது சொல்லல தானே தெரியுமா? ஊடகங்களால் பேணப்பட வேண்டும் என்று சொல்லல தானே ஆசிரியர். ஊடகங்கள் ஆளும் என்று சொன்னா ஓகே, ஊடகங்களால் சமூக ஆரோக்கியம் தேவை, ஆனா ஊடகங்களால் அது பேணப்பட வேண்டும் என்று சொல்லல தானே. ஊடகங்கள் பேண வேண்டியது இல்லை என்று சொல்றாரோ? ஊடகங்களால பேணப்பட வேண்டும் என்று ஆசிரியர் சொல்லல. ஆரோக்கியம் கருதுறாருன்னு சொல்லி இருக்கு. திருப்பி திருப்பி சொல்லுவோம். இது சொன்னீங்க, ஊடகங்களால் பேணப்பட வேண்டும் என்று ஆசிரியர் சொல்ல இல்லை. முன்னுக்கு இல்ல சொல்றேன், பாசிட்டிவா சொல்லி நெகட்டிவா சொல்றேன். சமூக நல ஆரோக்கியம் ஊடகங்களால் பேணப்பட வேண்டியது ஒன்று என்று கட்டுரை ஆசிரியர் கருதுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? இல்ல இல்லை நினைக்கிறாரு, ஆனா நடைமுறையில கருணிதா ஏதோ நடைமுறையில என்று சொல்லிட்டு ஓடிட்டீங்க, சொல்லுங்க விளங்கையில. அவரு நினைக்கிறது அப்படி நினைக்கிறாரு சார், ஆனா நடைமுறையில அப்படி ஊடகங்கள் இருக்கல. அப்படி நான் கேட்கிறது ஊடகங்களால் பேணப்பட வேண்டியது என்று கட்டுரை ஆசிரியர் கருதுகிறாரா இல்லையா? இதுதான் கேள்வி. இல்ல சார், அப்படி கருது இல்ல. பிளீஸ் சுபாஜினி அவர்க்கா சொல்லுங்க. அப்போ சமூக நல ஆரோக்கியம் ஊடகங்களால் பேணப்பட வேண்டியது ஒன்று என்று கட்டுரை ஆசிரியர் கருதுகிறார் என்பதை நாங்கள் இல்லை என்றால் அதனுடைய கருத்து என்ன? ஊடகங்கள் சமூக நல பேண வேண்டியது இல்லை என்று ஆசிரியர் சொல்றாரோ? இல்ல ஊடகங்களாலதான் பேணப்பட வேணும் என்று சொல்ல இல்ல. ஆரோக்கியம் பேணப்பட வேணும். விளங்கல. சமூக நல ஆரோக்கியம் பேணப்பட வேண்டும், ஆனா ஊடகங்களாலதான் பேணப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்ல இல்லன்னு நினைக்கிறேன். ஊடகங்கள் நல்ல நல்ல நிகழ்வுகளை மட்டும் சொல்லி போனது. ஊடகங்கள் நல்ல நிகழ்வுகளை படம் பிடிச்சு காட்டிக்கு அது ஊடகம் தான் அதை போகணும். இல்ல, சமூக நல ஆரோக்கியம் பேணப்பட வேணும், ஆனா அதுக்கு தடையா இருக்கு ஊடகம்ன்றது கருதுறேன் என்று சொல்லுகிறேன். சரி, ஒரு ஆக்களுக்கு ஒரு பந்தி இந்த விதமா தானே விளங்கி இருக்கு. இதுல ஒரே ஆசிரியர் முதலாவது சொன்ன விஷயங்களை அந்த கட்டத்தில் எடுப்போம். கவனிங்க பிள்ளைகள், மனிதன் இந்த உலகத்தின் அங்கத்தவன். அவன் உலகத்தில் நடக்கிறதே அறிய வேணும். அதுக்கு அவனுக்கு ஊடகங்கள் உதவுது. ஊடகங்கள் ஒரு காலத்துல சமூக பொறுப்போட இருந்தது. பிளீஸ் மெக்கானி பாருங்க. ஊடகங்கள் ஒரு காலத்துல சமூக பொறுப்போட இருந்தது. இன்னைக்கு அது சமூக பொறுப்போட இல்லை. இன்னைக்கு செய்தி ஒரு வியாபார பண்டமாகிட்டுது. அதனால வன்முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொல்லி அவர் நிறைய கவலைப்படுகிறார். சமூக வலைத்தளங்களை பார்த்தா அதுகளும் ஊடகங்கள்லாம் அது அவதூறு பரப்புறதாலே அதுகளும் ஒரு நல்லா இல்லை என்று சொல்லி அவர் கிட்டத்தட்ட அழுகிறார். இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள் தொடர்பாக அவருக்கு ஒரு சரியான கவலை இருக்கு. இந்த கவலையினுடைய அடிநாதம் என்ன? இந்த பந்தி எழுதின ஒரே ஆசிரியருடைய நோக்கம் என்ன? இந்த உரையாசிரியர் இந்த பந்தி எழுதுறதுன்ற நோக்கம் என்ன பிள்ளைகள்? ஊடகங்களை ஊடகங்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேணும், அதாவது சமூக நலனை ஊடகங்கள் பேண வேணும் என்பதை வலியுறுத்துவது உரைப்பகுதியின் நோக்கம். இங்க ஊடகங்கள் மட்டும்தான் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் இந்த கேள்வியில இல்லை. ஊடகங்களால் பேணப்பட வேணும், அது சரி. ஊடகங்கள் மட்டும்தான் பேண வேணுமான்னு கேட்டா அதை பற்றி அவர் மட்டும் சொல்லல. இங்க வேற யார்களை பற்றி கதையும் இல்லை. சரிதான், இங்க கதை ஊடகத்தை பற்றி. அப்போ அவர் இந்த பந்தியை எழுதுனது நோக்கமே ஊடகங்களை கொஞ்சம் திருந்துங்கடாப்பான்னு கேட்கறதுக்கு தான்.
நீங்கள் சமூகத்தில் ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கிறீர்கள், நடுவு நிலைமை இல்லை, காழ்ப்புணர்வு இருக்குது, இப்படி எல்லாம் கெட்ட கெட்ட பண்புகள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. தயவு செய்து சமூக ஆரோக்கியம் உள்ளவர்களாக ஊடகங்கள் மாற வேணும் என்ற கவலை தான் அவர் பேசுறது. அப்போ நாங்கள் சமூக நல ஆரோக்கியம் ஊடகங்களால் பேணப்பட வேண்டிய ஒரு விடயம், வேண்டியதொன்று என்றால் வேண்டிய ஒரு விடயம் என்று கட்டுரை ஆசிரியர் கருதுகிறார் என்ற கூற்றுக்கு இல்லை என்று விடையளிப்போமாக இருந்தால் அப்போ ஊடகம் என்ன வேண்டாலும் செய்யலாம் என்று கட்டுரை ஆசிரியர் கருதுகிறார் என்பதாக மாறிவிடும் இல்லையா? சமூக நல ஆரோக்கியம் ஊடகங்களால் பேணப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று கட்டுரை ஆசிரியர் கருதுகிறார் என்றால் நாங்கள் இல்லை என்று விடையளிக்க வேண்டால் சமூக நல ஆரோக்கியத்தை ஊடகங்கள் பேண வேண்டியதில்லை என்று ஒரு ஆசிரியர் சொல்வதாக பொருள் கொள்ளப்படும். புரியுதா? இந்த இல்லை என்பது பயம் என்ன என்று சொல்லி அதில் இருக்கிற தாக்கம் என்னென்று விளங்குதா உங்களுக்கு? ஜெகஜிம்மன், அப்போ இங்க கட்டுரையாசிரியருடைய கருத்தே அதுதான், ஊடகங்கள் சமூக நல ஆரோக்கியத்தை பேண வேண்டும்டாப்பா என்று சொல்றதுதான் அவருடைய முழுமையான நோக்கமாகவே இருந்திருக்கு. சரி, வன்முறை செய்திகளுக்கு முதன்மை இடம் தர வன்முறைகள் பெருகிவிட்டமே காரணம். இல்லை, அங்கே அவர் சொல்லுகிறார் செய்தி விற்பனை பண்டமாகிவிட்டது, அதனாலதான் வன்முறைக்கு இடம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லு. சரியா? சமூக வலைத்தளங்களை கட்டுரை ஆசிரியர் ஊடகங்களாக ஏற்கவில்லை என்பது தவறு. இங்க இந்த கேள்வி போடுற விதத்தை பாருங்க, இலகுவான கேள்விய எப்படி கடினமாக போடலாம் என்று பாருங்க. சரிதானே? இந்த என்பது தவற விட்டுட்டு வாசி. சமூக வலைத்தளங்களை கட்டுரை ஆசிரியர் ஊடகங்களாக ஏற்கவில்லை என்று போட்டிருந்தால் என்ன ஊடகங்களாக ஏற்கவில்லை என்று போட்டிருந்தால் இல்லை. ஏற்கவில்லை என்பது தவறு என்பதனுடைய பொருள் என்ன? பாருங்க, ஏற்கின்றார் என்று போடாம இது ஒரு குழப்பம். உண்மையாக இது ஒரு குழப்பம் தரக்கூடிய கேள்வி. ஊடகங்களாக ஏற்கவில்லை என்பது தவறு, அதனுடைய பொருள் ஏற்கின்றார். என்ன விட? முகநூல் முதலியவை தீங்கான வசைபாடுதல்களை மட்டும் தருவதாக ஆசிரியர் கருதவில்லை. அப்படி கருத இல்லை, அவர் நல்ல விஷயமும் இருக்குன்னு சொல்லுங்க. என்ன தீங்கான விடயங்களை மாத்திரம், தீங்கான வசைபாடுதல்களை மட்டும் தருவதாக ஆசிரியர் கருதவில்லை. ஆம், அப்படி அவர் கருதவில்லை. ஆம் என்று விட இல்லை என்பதை மட்டும். சமூக வலைத்தளங்களாகிய முகநூல் முதலியவற்றின் முதன்மையான தீங்கென ஆசிரியர் குறிப்பது. சமூக வலைத்தளங்களாகிய முகநூல் முதலியவற்றின் முதன்மையான தீங்கு என ஆசிரியர் குறிப்பது எல்லோரும் அதை பயன்படுத்துவதே ஆகும். அவர் முதன்மையான தீங்காக எதை கருதுகிறார்? அதுல இருக்கிற வசதியாளர்களைத்தான் அவர் முதன்மையான தீங்கு கருது. சரி, 33வது கட்டுரை ஆசிரியர் இப்பந்தியின் மூலம் ஊடகங்களின் வளர்ச்சி நிலையை படம் பிடித்துள்ளார். ஊடகங்கள் வளர்ச்சி என்றால் கால மாற்றம் மட்டும் வளர்ச்சி இல்லை, அது முன்னேற்றமாக இருந்தால் தான் வளர்ச்சி. அவர் ஊடகங்களினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுறார், ஒரு வீழ்ச்சியை பற்றி பேசுறேன். வீழ்ச்சி அல்லது ஊடகத்தினுடைய ஒரு தரக்குறைவை பற்றி பேசுகிறார், வளர்ச்சி அல்ல. சரிதானே? அப்ப இல்லை என்று பேசுறது தான் சரி. சரி, அடுத்த கேள்வி வேறு ஒரு விதமான ரசனையை உங்களுக்கு தரும். சரிதானே? கொஞ்சம் கூடத்தான் 13 கேள்விகள் இருக்கு. ஆனால் அழகான ஒரு பந்தி, முயற்சி செய்து பார்ப்போமா? அந்த பந்தியை முழுமையாக நான் ஸ்க்ரீனில் அடக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். நீங்கள் மொபைலில் பார்க்குறாக்கள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கையில்
பேப்பர் பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அழகாக இருக்கும். அந்த இதில் இருக்கிற நிறைய சொற்களுக்கு உங்களுக்கு ஒரு பொருள் விளக்கம் சொல்லி கொண்டு வருகிறேன். இப்படியான உரைப்பகுதிகள் பெருமளவு என்ற அடிப்படையில் நான் சில நேரங்களில் எங்களுடைய எல்லையை தாண்டி போய் இதுக்குள்ளே இல்லாமல் சில விளக்கங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி தானே? அடுத்த கேள்வி பார்க்க இல்லைன்னா கூட பரவாயில்லை. ஆனால் இந்த பந்தியை கொஞ்சம் கவனமாக படிப்போம். குறைந்த இறை பற்றாக்குறை. இறை பற்றாக்குறை என்றா என்ன? அரச வருமானம் சார். இறை பற்றாக்குறை என்றா மட்டும் சொல்லுங்க, அதுக்கு என்னண்டு? செலவு கூடவே இருக்கு சார். பற்றாக்குறை என்றதை விளங்கப்படுத்துங்க. துண்டு விழுந்தோகை சார். அதாவது அரசாங்கத்தின் வருமானத்துக்கும் அல்லது செலவுக்கும் வருமானத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசம். சரிதானே? அதாவது வருமானம் குறைவாகவும் செலவு கூடவாகவும் இருக்கிற ரெண்டுக்கும் இடையில உள்ள இடைவெளி தான் இறை பற்றாக்குறை. இப்ப 1000 வரவு 5000 6000 செலவு என்று வைப்போமே, இறை பற்றாக்குறை எவ்வளவு? 5000. குறைந்த இறை பற்றாக்குறை என்றால் இந்த இடைவெளி கூடி இருக்கோ குறைஞ்சிருக்கும். இது ஒரு சாதகமான நிலைமையோ பாதகமான நிலைமையோ? சாதகமான நிலைமை. வாசிக்க 2 மைனஸ் சேர பிளஸ். குறைந்த என்றது மைனஸ், இறை பற்றாக்குறை என்றது மைனஸ். ஆனால் குறைந்த இறை பற்றாக்குறை என்றது பிளஸ். வாசிக்கைகளே அது ஒரு தீங்கு போல தென்படும். கவனமா இருக்க வேண்டுமா? அழகான பந்து இது. கடும் குறைந்த இறை பற்றாக்குறை என்ன? இப்ப 1000 6000 இருந்தது, ஒரு 1000 3000 மாறிட்டு. என்ன கேப் சுருங்கிட்டுது. குறைந்த இறை பற்றாக்குறை. மற்றும் விலை உறுதிப்பாடு. விலை உறுதிப்பாடு என்பதனுடைய அர்த்தம் என்ன? விலையில தளம்பல் இல்லாத நிலை. இன்னும் விளங்கக்கூடியதா சொல்லுங்க. பணவீக்கம் பணச்சுருக்கம் இல்லாம விலை ஸ்டேபிளா இருக்கு. சுருக்கம் வந்தா பரவாயில்ல, தொடர்ச்சியா விலை கூடி கொண்டு போகிறது. என்ன சனம் வேண்டிய அளவுக்கு பொருட்களின் விலைகள் அதிகரித்து கொண்டு போகிறது. அது விலை உறுதிப்பாடு என்ற அர்த்தம் ஒரு பெரிய அசைவில் விலைகளின் அதிகரிப்புல ஒரு மெல்லிய தன்மை ஒன்று இருந்து இருக்கும், அது இல்லாம போகாது. அப்ப விலை உறுதிப்பாடு என்பவற்றை உறுதிப்படுத்துவதற்கு அரச இறைத்திரட்சியை நோக்கிய வழிமுறைகளை தொடர்வது இன்றியமையாததாகும். இது அந்த வெண்பா உடைஞ்ச மாதிரி உடைஞ்சுடைஞ்சு போய் கிடக்கு உறுதிப்படுத்துவதற்கு என்று நீங்க செய்துதான் வாசிங்க. சரிதானே? உறுதிப்படுத்துவதற்கு அரச இறைத்திரட்சியை நோக்கிய வழிமுறைகளை தொடர்வது இன்றியமையாததாகும். அரச இறைத்திரட்சியை நோக்கிய வழிமுறைகள். அரச இறைத்திரட்சி என்றா என்ன? அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்வது. அரச இறைத்திரட்சியை என்ற அரச வருமானத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வது, அரச வருமானத்தை மேலும் திரட்டிக் கொள்வதற்கான வழிமுறைகளை தொடர்வது, அதற்கான நடவடிக்கைகளை தொடர்வது இன்றியமையானது. இதுக்குள்ள அழகா சில விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டு போகும். நாங்கள் இப்படி உடைச்சு பார்த்து கொண்டு போவோம். பிள்ளைகளை இவ்வளவு சிலவா வாசிக்கிறனே என்று கவலைப்படாதீங்க. இறைத்திரட்சியை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்வதனால இங்கு அடைவதற்கு 2 இலக்குகள் எதிர்பார்க்கப்படுகிறது. புரியுதா? இறைத்திரட்சியை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் அல்லது இறைத்திரட்சி நோக்கிய வழிமுறைகளின் மூலமாக 2 இலக்குகள் அடைவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது, அல்லது ஏதோ ஒரு இலக்கு அடைவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன இலக்கு? குறைந்த இறைப்பற்றாக்குறையை உறுதிப்படுத்துவது, விலை உறுதிப்பாட்டினை உறுதிப்படுத்துவது. சரிதானே? அப்ப குறைந்த இறைப்பற்றாக்குறையையும் விலை உறுதிப்பாட்டையும் உறுதிப்படுத்துவதற்கான வழியாக இங்க உரையாசிரியர் என்ன சொல்லுகிறார்? இறைத்திரட்சிக்கான நடவடிக்கைகளை தொடர வேண்டும். அரச வருமானத்தை திரட்டுவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இந்த 2 விடயங்களையும் செய்யலாம் அவர் எதிர்பார்க்கிறார். நீடித்த உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கும்
குறைந்த பணவீக்கத்தினை நோக்கி பணவீக்க எதிர்பார்ப்புகளை உறுதியாக நிறுத்துவதற்கும் அரசாங்கம் இறைத்திரட்சி வழிமுறைகளை முன்னுரிமை அடிப்படையில் விரைந்த வேகத்தில் நடைமுறைக்கிடுவது மிக அவசியமானதாகும். அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறேன், அதை இன்னும் கொஞ்சம் நேட்டி முளைக்கு விளக்கத்தை சொல்லுகிறார். தொடர்ச்சியான உயர்வான பொருளாதார வளர்ச்சி ஒன்று ஏற்படுவதை உறுதி செய்வதற்கும் பொருட்களின் விலை அதிகரிப்பு குறைந்த மட்டத்தில் இருப்பதற்கும் அரசாங்கம் இறைத்திரட்சி வழிமுறைகளை, அரச வருமானத்தை திரட்டுகின்ற நடவடிக்கைகளை விரைவாக நடைமுறைக்கிடுவது, இம்ப்ளிமெண்ட் பண்றது. சரியா? நடைமுறைக்கிடுதல், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது, நடைமுறைக்கிடுவது மிக அவசியம். இன்னமும் நாட்டின் இறைமுறைமையில் காணப்படும் குறைபாடுகளை கட்டுப்படுத்துவதன் மீது இப்பவும் நாட்டின் இறைமுறைமை சரியாக இருக்கல. சரியா? இலங்கையின் ரெவென்யூ சிஸ்டம் பொருத்தமா இல்லையா? இன்னமும் நாட்டின் இறைமுறைமையில் காணப்படும் குறைபாடுகளை கட்டுப்படுத்துவதன் மீது கவனம் செலுத்துவதற்கு குறிப்பாக நடுத்தர கால இறைத்திரட்சி தேவையாகும். இன்னும் நாட்டில் இருக்கிற இந்த இறை முறைமையில காணப்படுற குறைபாடு, அதாவது நடுத்தர காலம் என்று அடுத்த ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள தொடர்ச்சியாக அரச வருமானம் அதன் திரட்சி அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவது கட்டாயம் என்று சொல்றேன். அரசரை சேகரிப்பின் வீழ்ச்சி, அதிகரித்த செலவினம் என்பன அரசின் கடன்பாட்டு தேவைப்பாட்டினை அதிகரிப்பதன் மூலம் வெளிநின்ற படுகடனையும் எதிர்கால வட்டி செலவுகளையும் பெருக்குகிறது. இது ஒரு அழகான துண்டம் பிள்ளைகள். நான் திரும்ப கூட நேரம் கதைக்கிறேனே என்று யோசிக்காதீங்க. இந்த இடத்துல சில விடயங்கள் அழகா பேசப்பட்டிருக்கு, அதை ஒருக்கா திருப்பி வாசிங்க அந்த இடத்தை மட்டும். அரசரை சேகரிப்பின் வீழ்ச்சி, அதிகரித்த செலவினம் என்பன அரசின் கடன்பாட்டு தேவைப்பாட்டினை அதிகரிப்பதன் மூலம் வெளிநின்ற படுகடனையும் எதிர்கால வட்டி செலவுகளையும் பெருக்குகிறது. அரசின் கடன்படும் தேவை என்பதன் மீது தாக்கம் செலுத்துகிற 2 காரணிகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசின் கடன்படுவதற்கான தேவை என்ன? அரசின் கடன்படுவதற்கான தேவையை தீர்மானிக்கின்ற 2 காரணிகள் சொல்லப்பட்டிருக்கு. அரசரை சேகரிப்பின் வீழ்ச்சி, அரசரை சேகரிப்பு வீழ்ச்சி அடைந்தால் கடன்படும் தேவைப்பாடு அதிகரிக்கும். செலவினம் அதிகரித்தால், அரச செலவினம் அதிகரித்தால் கடன்படும் தேவைப்பாடு அதிகரிக்கும். இங்கு அரசரை சேகரிப்புக்கும் அரசின் கடன் பெறும் தேவைக்கும் இடையிலே என்ன வகையான தொடர்பு காணப்படுது? அரசரை சேகரிப்புக்கும் கடன்படும் தேவைக்கும் இடையில் என்ன வகையான தொடர்பு காணப்படுகிறது? காரண காரிய தொடர்பு. என்ன? அரசரை சேகரிப்புக்கும் அரசின் கடன்படும் தேவைக்கும் இடையில, அல்ல கடனுக்கான தேவைக்கும் இடையில காரண காரிய தொடர்பு காணப்படுகிறது. 2வது, இவற்றுக்கு இடையில நேர்கணிய தொடர்பா எதிர்கணிய தொடர்பா? அரசரை சேகரிப்பு அதிகரித்தால் கடன்படும் தேவை அதிகரிக்குமா? சாரி, சேகரிப்புக்கும் கடன்படும் தேவைக்கும் இடையில என்ன தொடர்பு? இதான் என்னுடைய கேள்வி. சாரி, என்ன? அரசரை சேகரிப்பின் வீழ்ச்சிக்கும் கடனுக்கும் இடையில என்ன தொடர்பு என்று கேட்டால் அது வேறு. அரசரை சேகரிப்பு வீழ்ச்சி அடைய கடன்படும் தேவை அதிகரிக்கிறது என்றால் எதிர்கணிய தொடர்பு தானே. அரசரை சேகரிப்பு வீழ்ச்சி அடையும் போது கடன்படும் தேவை அதிகரிக்குது, எதிர்கணிய தொடர்பு. சரிதானே?
அரசாங்க செலவினத்துக்கும் கடன்படும் தேவைக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்கு? மேற்கணிய காரணகாரிய தொடர்பு. செலவினம் அதிகரித்தால் கடன்படும் தேவைப்பாடு அதிகரிக்குது. மேற்கணிய காரணகாரிய தொடர்பு விளங்குதா சொல்றது? பார்க்க அங்க பாதகமான தன்மை இருக்குது, ஆனால் முதலாவது இடத்திலே எதிர்க்கணிய தொடர்பு. அரசரை சேகரிப்பு அதிகரிக்க அதிகரிக்க கடன்படும் தேவை குறையும். அரசரை சேகரிப்பு வீழ்ச்சி அடைய கடன்படும் தேவை அதிகரிக்கும். செலவினம் அதிகரிக்க அதிகரிக்க கடன்படும் தேவை அதிகரிக்கும். சரிதானே? சரி, கடன்படும் தேவை அதிகரிப்பதன் அடுத்து வரும் விளைவு என்ன? சாரி, வெளிநாட்டு எதிர்கால வட்டி கொடுப்பனவும் அதிகரிக்கும். வெளிநாட்டு படுகடன் என்றால் செலுத்த வேண்டிய வெளிநாட்டு கடனுடைய அளவு, அதுவும் எதிர்காலத்தில் செலுத்த வேண்டிய வட்டியும் பெருகுகிறது. இதை சொல்லுகிறது பின்தொடரும் தொடர். பின்தொடரும் தொடர்பு, அதாவது அரசரை சேகரிப்பு வீழ்ச்சியடைதல், அரசின் கடன் தேவைப்பாடு அதிகரித்தல், வெளிநாட்டு படுகடன் தொகை அதிகரித்தல், எதிர்கால வட்டி செலவு அதிகரித்தல் என்பது பின்தொடரும் தொடர்பு. அதாவது ஒன்றை அடுத்து அடுத்தது நிகழுமாக இருந்தால் அந்த தொடர்பை நாங்கள் சொல்லுகிறது பின்தொடரும் தொடர்பு. அப்ப இங்கே காரணகாரிய தொடர்பு, மேற்கணிய எதிர்கணிய தொடர்பு, பின்தொடரும் தொடர்பு என்கிற தொடர்போடு நாங்கள் அடையாளம் காணுகிறோம். கேள்வியிலே அவர் கேட்கிற போது நாங்கள் விடையளித்துக் கொள்ளலாம். நாங்கள் புரிந்து கொள்வதற்காக இதை சொல்லும். சரிதானே? வங்கி தொழில் முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள் அதன் ஆரம்ப இலக்குகளை கணிசமான தொகையினால் விஞ்சுவது, நாணய கொள்கையினை நடத்துவதில் நாணய மேலாண்மைக்கு அடிக்கடி பாரிய சவால்கள் ஏற்படுத்தி வருவது அவதானிக்கப்படுகின்றது. வங்கி தொழில் முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள் அதன் ஆரம்ப இலக்குகளை கணிசமான தொகையினால் விஞ்சுவது, நாணய கொள்கையினை நடத்துவதில் நாணய மேலாண்மைக்கு அடிக்கடி பாரிய சவால்கள் ஏற்படுத்தி வருவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. திருப்பியும் ஒருக்கா வாசிக்கிறார், எனக்கு யாராவது சாராம்சம் சொல்ல வேணும். வங்கி தொழில் முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள் அதன் ஆரம்ப இலக்குகளை கணிசமான தொகையினால் விஞ்சுவது, நாணய கொள்கையினை நடத்துவதில் நாணய மேலாண்மைக்கு அடிக்கடி பாரிய சவால்கள் ஏற்படுத்தி வருவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு யாராவது ஒரு பிள்ளை சமறு சொல்லுங்களே. இருக்கு ஐபோன் யூட் சொல்லுங்க. யூட் லைன்ல இருக்கிறீங்க, மாறி அக்கௌண்ட் பண்ணிட்டீங்களா? ஐபோன் யூட்டன் இருக்கு பாருங்க. நான் பேசுற கேட்குதா பிள்ளைகளுக்கு? கேட்குது கேட்குது. ஓகே, சரி. அப்போ நான் அவர் யூடுக்கு கேட்க இல்லையோ என்று யோசித்தது. அவருடைய அக்கௌண்ட்டில் இருக்க அவர் கதைக்கவும் இல்லை. சரி, டியூட்டன் நீங்க சொல்லுங்க. உள்நாட்டு வங்கியில சார் அரசாங்கம் வந்து ஒரு கடன் பெற ஒரு எல்லை ஒன்று இருக்கும். அந்த எல்லையை வந்து தாண்டி போகும்போது அதை வந்து சமாளிக்கிறது வந்து அவனுக்கு கஷ்டமா இருக்கு. இல்லைங்கிற சொல்ல மாத்துங்க. நீங்க சொல்ற விடையில இல்லை என்று சொல்ல மாத்திக்கொண்டு சொல்லுங்க. இலக்கு ஒரு குறிப்பிட்ட இலக்கு ஒன்று இருக்குதான் சார், இல்லாட்டி ஒரு தொகை ஒன்று இவ்வளவுதான் கொடுக்க முடியும் என்று. அது அதை தாண்டி போய் கடன் பெறைக்கு வந்து அந்த கொள்கையை வந்து வகுக்கிற கொள்கையை நடத்துவது வந்து நாணய மேலாண்மைக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக காணப்படும். நாணய முகாமை. நாணய முகாமை என்பது என்ன? நாணய கொள்கையினை நடத்துறார்கள். நாணய கொள்கை என்பது நாட்டில் இந்த வட்டி வீதங்களை தீர்மானிக்கிற, சனத்தின் கையில காசு இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்ன என்று சொல்லி எல்லாம் தீர்மானிக்கிற விஷயங்கள். நீங்க சொன்னபடியே மிகச்சரியானது. என்னென்றால் ஆரம்பத்தில் அரசாங்கம்
இவ்வளவுதான் நான் பேங்கிட்ட கடன் வாங்குவேன் என்று சொல்லி தீர்மானிக்கும். ஆனால் கடைசியா நினைச்சதை விட பெருந்தொகையை வாங்கிச்சது என்றால் அது இந்த நாணய முகாமைத்துவத்துக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சரியா? இப்போ இந்த பற்றாக்குறை வரையக்குள்ள அரசாங்கத்தினுடைய சேகரிப்புக்கும் செலவினத்துக்கும் இடையில இடைவெளி கூடிக்கொண்டு போகுமா இருந்தால் கடன்பாட்டு தேவைப்பாடு கூடுது. அப்படி கடன்பாட்டு தேவைப்பாடு கூடியக்குள்ள ஒன்று வெளிநாட்டு கடனும் வட்டியும் பெருகும். அதே போல் உள்நாட்டில் அரசாங்கம் முதல் சொன்னதை விட கூட கடனை வாங்கி உள்நாட்டு நாணய முகாமைத்துவத்துக்கும் பாதிப்பை உண்டாகும். அப்போ இங்கே இந்த அரசரை சேகரிப்பு வீழ்ச்சி அடைதல், செலவினங்கள் அதிகரித்தல் என்பதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு போகிறார். அரசாங்கம் கடன்படுகிற தேவை கூடும், அதால் வெளிநாட்டு கடனும் எதிர்காலத்தில் கொடுக்க வேண்டிய வட்டியும் கூடிக்கொண்டு போகும். அது மட்டுமில்லை, வங்கியிட்ட இருந்து உள்நாட்டு வங்கிகளிடம் அரசு கடன் பெறுவதற்கு தீர்மானித்த தொகையிலும் பார்க்க கூடிய தொகையை கடனாக பெறுவதால் நாட்டினுடைய நாணய முகாமைத்துவத்துக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் அடிக்கடி அவதானிக்கப்பட்டு இருக்குது என்று சொல்றார். சரி, மேலும் குறிப்பாக மீண்டெழும் செலவினங்களை ஈடு செய்வதற்காக உயர்ந்த உள்நாட்டு கடன்பாடுகள் அரச முதலீடுகளுக்கு கிடைக்கத்தக்கதாக உள்ள மூல வளங்களை முன்கூட்டியே கவர்ந்து விடுவதனால் இது நாட்டின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை மிக கடுமையாக பாதிக்கின்றது. தொடர்ச்சியாக அதே விஷயத்தை தான் வழங்கப்படுத்தி கொண்டு போகிறார். நாங்கள் துண்டு துண்டாக உடைச்சாலும் சரிதானே, துண்டு துண்டாக உடைச்சு கொண்டு போனாலும் நான் டபுள் லைன் போட்ட இடத்துல நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு எங்கே கட்ட அடையாளத்தை போட்டேனோ அந்த இடத்துல இருந்து அந்த விளைவுகளை தொடர்ச்சியாக இந்த இடத்துல இருந்து இதுக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா விடயத்திலையும் அந்த விளைவுகளை தான் சொல்லி கொண்டு போகும். அரசரை சேகரிப்பு குறைதல், செலவினம் அதிகரித்தல் என்பது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுதுன்னா, முதல் அரசாங்கம் கடன்படுகிற தேவை அதிகரிக்குது. அதனால வெளிநாட்டு கடன் தொகையும் எதிர்கால வட்டி சுமையும் பெருகும். பேங்க்ல முதல் தீர்மானித்த தொகையை விட அதிகமாக கடன் வாங்குறதால கணிசமான சவால்களை நாட்டினுடைய நாணய முகாமைத்துவம் மத்திய வங்கி தானா அதிக அளவில் எதிர்நோக்கி வருகிறது. அதை விட மீண்டெழும் செலவினங்களை ஈடு செய்வதற்கு, மீண்டெழும் செலவினங்கள் என்றால் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான சம்பளம், பென்ஷன், இப்படியான திரும்ப ஒவ்வொரு மாதமும் திரும்ப ஏற்படக்கூடிய செலவினங்களை ஈடு செய்கிறதுக்காகவே உள்நாட்டில் பேங்குகளில் கடன்களை எடுத்து விட்டு அரசாங்கம் முதலீடுகளுக்கு பணம் இல்லாமல் போயிடும். முதலீடுகளுக்கு கிடைக்கக்கூடிய மூல வளங்களை அரசு முன்கூட்டியே கவர்ந்து விடுகிறது. முன்னோக்கே இந்த விஷயங்களுக்கு எடுத்து போடுது. அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் போகும். இது நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை மிக கடுமையாக பாதிக்கும். சார், இதில் திரைசேரிய என்று சொல்ல உட்புகுத்தலாதோ? சாரி, திரைசேரி என்று சொல்ல சேர்க்கலாதோ? திரைசேரி என்று எதில் போடலாம்ன்றீங்க ஐயா? இல்லை, இந்த வங்கி இந்த நாணயம் சம்பந்தமான தொய்வுக்கு திரைசேரியில காசில் என்ற பாவிக்கலாம். திரைசேரி என்பது அரசாங்கத்தினுடைய சேமிச்ச காசு தானே திரைசேரி வைக்கிறது. இந்த கடன்களை பெற்றுக்கொள்வது திரைசேரி சார்பாக மத்திய வங்கி தான் பெறும். பெரிய என்ன சொல்ற பொருளாதார கோட்பாட்டை விளங்கப்படுத்த மற்ற ஆக்களுக்கு நெருக்கடியா இருக்கும் இல்லையா? என்னன்னா வங்கிகள் நீங்க டிபாசிட் பண்ண காசு எல்லாத்தையும் அரசாங்கம் கடன் வாங்கிடும். ஒரு கட்டத்துல பேசப்பட்டது, கோட்டாபய ராஜபக்சவனுடைய அரசாங்கம் இருக்கிற போது பேங்க்ல இருக்கிற எல்லாத்தையும் அரசாங்கம் எடுக்க போதான் உங்களுக்கு நாமம் தான் என்று சொல்லி பேசப்பட்டது. அதனுடைய அர்த்தம் இதுதான். இருக்கிற பணம் முழுவதையும் எடுத்துக்கொண்டு சில வழியில் நீங்கள் மீளப்பெற போய் பேங்க்ல கேட்டால் இப்போதைக்கு இல்லை, நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் காசு எடுக்கலாம் என்று கூட சொல்லப்படலாம் என்று பேசப்பட்டது. அப்போ இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்து விட்டால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு இல்லாமல் போயிடும். முதலீடு ஏதாவது அரசாங்கத்தினுடைய தொழில் வாய்ப்புகளோ அல்லது மக்களுக்கு தொழிலை நடத்துவதற்கு கடன் கொடுப்பதோ இயலாமல் போயிடும். எதிர்காலத்தில் மூலதன செலவுகளில் இருந்து நாடு பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளுடன் ஒப்பிடுகையில் இது மிகப்பெரிய அமைய செலவாக விளங்குகிறது. அமைய செலவு என்றால் ஒன்றுக்காக ஒன்றை இழப்பது. இப்ப இருக்கிற நடைமுறை செலவினங்களுக்காக கடன் எடுக்கிறதால எதிர்கால முதலீடுகளில் இருந்து நாடு பெறக்கூடிய நன்மைகள் இல்லாமல் போகிறது. ஏன்னா நாட்டின் மிகையான நாணய விரிவாக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்காக நடைமுறைக்கு இடப்பட்ட நாணய கொள்கை வழிமுறைகள்
அரச கடன்பாடுகள் சந்தை வட்டி வீதங்களுக்கு ஏற்ப எளிதில் மாறாததாகையால் தனியார் துறைக்கான கொடுகடன்களை சுருக்குவதற்கு அது வழிவகுப்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். இதில் என்ன சொல்றாங்கன்னா, நாட்டின் மிகையான நாணய விரிவாக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்காக நடைமுறைக்கிடப்பட்ட நாணய கொள்கை வழிமுறைகள் அரச கடன்பாடுகள் சந்தை வட்டி வீதங்களுக்கு ஏற்ப எளிதில் மாறாததாகையால் தனியார் துறைக்கான கொடுகடன்களை சுருக்குவதற்கு அது வழிவகுப்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும் என்பதனுடைய பொருளை சொல்லுவோம். சனத்திட்ட கையில் காசு அதிகமாக போகக்கூடாது என்பதற்காக நாணய விரிவாக்கம் என்றால் சனத்தின் கையில் பணம் அதிகமாக போகிறது. கட்டுப்படுத்துவதற்காக அவர்கள் சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணினார்கள். நடைமுறை கிடப்பட்ட நாணய கொள்கை வழிமுறைகள். அதில் ஒன்று வட்டி வீதத்தை கூட்டினது. ஒரு காலத்தில் திடீரென்று வட்டி வீதம் கூடினது. சரிதானே, 18 வீதம் 20 வீதத்துக்கெல்லாம் டிபாசிட்டுக்கு காசு வாங்கினார்கள். அந்த காலத்து பந்தி தான் இது. அப்போது அதிக அளவில் வட்டி வீதத்தை கூட்டினால் சனம் தண்டையில் இருக்கிற காசை கொண்டு போய் பேங்கில் டிபாசிட் பண்ணி கடன் எடுக்கிறதுன்றா வட்டி வீதம் கூட. அதனால் எல்லாரும் கடன் எடுக்க மாட்டாங்க. கடன் எடுக்கிறதுக்கு மக்கள் தயங்குவார்கள். அப்போ மக்களின் கையில் இருக்கிற காசு பேங்கிட்ட போயிடும், பேங்கில் இருக்கிற காசை மக்கள் வாங்க மாட்டாங்க. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த வட்டி வீதத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை. எத்தனை வீதம் வட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, கிடக்கிற காசை கொண்டாண்டு வாங்கி கொள்ளும். அப்போ இதனால் விளைவு என்ன நடக்கும் என்றால், தனியார் துறையினருக்கு முதலீட்டு நோக்கங்களுக்காக கடன் வழங்குவது இல்லாமல் போய்விடும் அல்லது சுருங்கிவிடும். அவ்வாறு சுருங்குவது தவிர்க்க முடியாது. திரும்ப விளங்கப்படுத்தி சொல்லுகிறேன். மிகையான நாணய விரிவாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக நடைமுறைக்கிடப்பட்ட நாணய கொள்கை வழிமுறைகள். இதனுடைய அர்த்தம், மக்கள் வெப்பு செய்கிற பணத்துக்கு உயர்ந்த வட்டி, கடனுக்கு அதையும் விட கூட வட்டி என்றால் மக்கள் தங்களோட கையில் இருக்கிற காசை புறகி கொண்டே பேங்கில் ஒரு பேசாமல் இருப்பினும் ஒரு தரம் கடன் எடுக்க மாட்டினோம் பேங்கில். இப்போ மக்களோட கையில் காசு இல்லை. அதன் மூலமாக போய் பொதுமக்கள் பொருட்களுக்கான டிமாண்டை கொடுக்க மாட்டினோம். அப்போ விலை மட்டம் கூடாது. நாணய விரிவாக்கத்தை கட்டுப்படுத்துவதனுடைய நோக்கம் விலை மட்டத்தை கட்டுப்படுத்துவது. அதுக்காகத்தான் வட்டி வீதத்தை கூட்டுறது. ஆனால் அரசாங்கத்தினுடைய கடன்பாடுகள் இந்த வட்டி வீதங்களை கவனத்தில் கொள்ளாது. மார்க்கெட்டில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அரசாங்கம் கவனத்தில் எடுக்காது. என்ன வட்டினாலும் பரவாயில்ல, கொண்டாண்டு இருக்கிற காசை பிடுங்கி கொண்டு போயிடும். இதனால் என்ன நடந்ததுன்னா, பிரைவேட் செக்டருக்குரிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லோன் இல்லாமலே போயிட்டு அல்லது சுருங்கிட்டு. இது பொதுவாக உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்குக்கு பங்களிக்கும் தனியார் துறையின் மீது மோசமான தாக்கத்தினை கொண்டிருப்பதன் மூலம் அத்துறையின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை குறைத்து விடுகிறது. இந்த நிலைமையின் காரணமாக நாட்டின் உற்பத்தியில் பெருமளவு ஈடுபடுபவர்கள் தனியார், அவர்களுக்கான வளர்ச்சி வாய்ப்பு இல்லாமல் போயிடும். தற்போதைய உலகளாவிய நிலைமைகளின் கீழ் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து கடன்களை திரட்டுவது மிக சவாலுக்குரிய விடயமாக இருக்கும் என்பதனால் உள்நாட்டு வங்கி தொழில் முறையில் இருந்தான அரசின் கடன்பாடுகள் 2016 மிக கூடுதலாக அதிகரிக்கும் போல் தெரிகிறது. இன்னும் ஒரு இடி தலையில விழுந்தது. இவ்வளவும் சொல்லி முடிய இன்றைக்கு இருக்கிற நிலைமையில வெளிநாட்டுக்காரர் எங்களுக்கு கடன் கொடுக்கறது கொஞ்சம் பிரச்சனை போல கிடக்குது. இவங்க சொன்னது தீர்க்க தரிசனமாக பின்னர் நடந்தது. சரிதானே? தற்போதைய உலகளாவிய நிலைமையில வெளிநாட்டு கடன்களை திரட்டுவது கொஞ்சம் கஷ்டம் போல கிடக்கு. பேங்கிட்ட மிச்சமா இருக்கிற காசையும் கவர்மெண்ட் கொடுங்கத்தான் போகுது. பேங்கிட்ட மிச்சமா இருக்கிற காசையும் அரசாங்கம் புடுங்கத்தான் போகுது போல தெரியுது என்று கடைசியா முடிச்சு. மிக கூடுதலாக அதிகரிக்கும் என்று முடிச்சிருக்கலாம். ஆனால் நோகாம சொல்ல வேண்டும் என்பதற்காக கடைசியா 2 வார்த்தைகள் போல் தெரிகிறது. இப்ப இந்த பந்தி விளங்காதாக சொல்லுங்க. நான் திருப்பி இருக்கா சொல்றேன். எந்த இடம் விளங்கப்படுத்தணும் பிள்ளைகள் விளங்குதாக வைத்தது. விளங்காதாக்கள் ஒரு தடவை சொல்லாதபடியாலும் நான் எல்லாருக்கும் விளங்கிட்டுது என்று நினைச்சு கொண்டு இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. சரியா? இருந்தாலும் ஒரு தடவை சொல்லுகிறேன். இந்த பந்தியினுடைய நோக்கம் என்னென்றா, இவ்வளவு துன்பமும் நிகழாமல் இருக்க வேணுமென்றா உங்களுக்கு வரி என்று அடிக்க போகிறோம். சரியா? நீங்கள் பேசாமதான் வாயை பொத்தி கொண்டு முனக வேண்டும். உங்களுக்கு
வரியோ வரி என்று அடிக்க போகிறோம். நீங்கள் பேசாமல் பொத்தி கொண்டிருந்தீங்கன்னா நாடு ஒரு மாதிரி உருப்பட்டுடும். என்னென்னா இனி வெளிநாட்டிலையும் காசு வாங்கினாரு என்று சொல்லி இப்படி இருந்த சூழ்நிலையில தான் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தார். சரியா? வந்தவுடனே மிக அதிகமான வரி சலுகைகள் வழங்கப்பட்டது. இந்த நாடு இப்படி இந்த நிலைமையில இருக்கைக்குள்ளதான், அதாவது இறைத்திரட்சி வழிமுறைகளை மேலும் தீவிரமாக தொடர வேண்டிய ஒரு சூழ்நிலை அறிக்கையிடப்பட்ட நேரத்தில் இதன் தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்ச வரி சலுகைகளை பெருமளவில் வளர்ச்சி. சரியோ? அதோட விழுந்தது தான் ஒட்டுமொத்த இடி. அதான் எங்களை கொண்டே வரிசையில் விட்டது. உண்மையில இதில் சொல்லப்பட்டவை சரியானது. ஒரு பொருளாதாரம் சார்ந்து சொல்லப்பட்ட கருத்துக்கள் மிக துல்லியமானவை. அப்படித்தான் இருந்தது. இந்த நிலைமையில போய் வெளிநாட்டு கடனும் வாங்கிறாது, உள்நாட்டில் பேங்கில் கிடக்கிறத பிடுங்க வேணும், இப்படியெல்லாம் நடக்காம இருக்க வேணும் என்றால் இறைத்திரட்சி வழிமுறைகளை தொடர்வது இன்றியமையாதது. விரைந்த வேகத்தில் அது நடைமுறைக்கிடுவது அவசியம் என்று சொல்லப்பட்ட போது இறைத்திரட்சி வழிமுறைகள் கைவிடப்பட்டு வரி சலுகைகள் அரசியல் நோக்கங்களுக்காக வழங்கப்பட்டதால நாடு எங்கேயோ போயிட்டு. சரிதானே? பிறகு அங்கால கைட்டுப்பாலன் கைக்குழந்தை என்று சொல்லி நிறைய கதைகள், கேஸ் சிலிண்டர் கதைகள் எல்லாம் இருக்குது. நான் அரசியல் பேசக்கூடாது என்பதனால அதை பற்றி பேசுகிறேன். அப்போ முதலாவது விடயமாக சொல்லுகிறார், இறை பற்றாக்குறையினுடைய அளவை குறைக்கிறதுக்கும் நாட்டினுடைய பொதுவிலை மட்டம் உறுதியாக இருப்பதற்கும் அரசாங்கம் இறைத்திரட்சி வழிமுறைகளை, அதாவது அரசாங்கம் வருமானம் திரட்டுகின்ற செயல்பாடுகளை மேலும் தீவிரமாக தொடர வேண்டி இருக்கிறது. இரண்டாவது துண்டமாக சொல்லுகிறார், பொருளாதார வளர்ச்சியை உயர்வாக உறுதிப்படுத்துறது, பணவீக்கத்தை குறைவாக பேணுவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை கொடுத்து, என்ன மிகவும் ப்ரியோரிட்டி கொடுத்து விரைவான வேகத்தில் இறைத்திரட்சி வழிமுறைகளை நடைமுறைக்கிடுவது அவசியம். நாட்டினுடைய இறைமுறைமையில் இப்பவும் காணப்படுகிற குறைபாடுகளில் கவனம் செலுத்தி நடுத்தர காலத்தில், அடுத்த ஒரு 5 வருட காலத்தில் தொடர்ச்சியாக அரச வருமானம் அதிகரிப்பதை, நடுத்தர காலம் என்ன அடுத்த 5 வருஷம் என்று நினைச்சுக்கொள்ளும், அரச வருமானம் தொடர்ச்சியாக அதிகரிக்கிற விதமாக நடந்து கொள்வது தேவை. அப்படி இல்லாவிட்டால் அரசிறை சேகரிப்பு வீழ்ச்சியடைஞ்சு செலவினம் அதிகரிக்குமாக இருந்தால் அரசாங்கத்தின் கடன்படுகிற தேவை அதிகரித்து வெளிநாட்டு கடன் தொகையை, வெளிநாட்டு கடன் திரட்சியை இன்னும் கூட்டும். எதிர்காலத்தில் இன்னும் கூட வட்டி கொடுக்க வேண்டி வரும். சரியா? இன்னும் கூட வட்டி கொடுக்க வேண்டி வரும். இப்படி ஒரு நிலைமை வந்து தான் கடைசியாக ஒன்றும் கொடுக்கலான்னு சொல்லி இலங்கை சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தருக்கும் வேண்டிய கடனை தர மாட்டேன், அது பிறகு நடந்தது. அப்போ இங்கே எதிர்காலத்தில் அதிகமான வட்டியையும் கடனையும் திருப்பி கொடுக்க வேண்டி இன்னும் சும்மா கூடும். அது மட்டும் இல்லை, பேங்கில் முதல் சொன்னதை விட கூடுதலான காசை ஓடி போய் வாங்குறதால நாணய முகாமைத்துவம் செய்வது சவாலானதாக இருக்குது. நாணய முகாமைத்துவம் என்பது பொதுமக்களின் கையில் கிடைக்கிற காசு, வட்டி வீதம் போன்றவற்றை கட்டுப்படுத்துகிற செயல்முறை. அதை செய்வது கடினம். நடைமுறை செலவினங்களை, சம்பளம், பென்ஷன் போன்றவற்றை செய்வதற்காக உள்நாட்டில் கடன் வாங்கினால் முதலீடுகளுக்கு கிடைக்கிற காசை முன்கூட்டியே அரசாங்கம் கவர்ந்துவிடும். இதனாலே எதிர்கால பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படும். முதலீடுகளுக்கு காசு இல்லாமல் கடுமையாக பாதிக்கப்படும். இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, ஒரு அமைய செலவு என்று சொல்றது. சாதாரண நன்மைக்காக பெரிய நன்மையை இழக்க வேண்டியதாக இருக்கு. நாட்டில் நாணய விரிவாக்கம், அதாவது பொதுமக்களின் கையில் பணம் சேர்வதை தடுப்பதற்காக சில விடயங்கள் நடைமுறைக்கிடப்பட்டிருக்குது. அதாவது வட்டி வீதங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அரசாங்கம் அந்த வட்டி வீதத்தை கவனத்தில் கொள்ளாமல் இருக்கிற காசு எல்லாத்தையும் வாங்குறதால தனியாருக்கு கிடைக்கக்கூடிய மூலதனத்துக்கான நிதி குறைவாக இருக்குது. இது எதிர்காலத்தில் மோசமான தாக்கத்தை உண்டாக்கும். அதாவது எதிர்காலத்தில் தனியார் துணையினர் நாட்டுக்கு செய்யக்கூடிய பொருளாதார பங்களிப்பை இல்லாமல் செய்யும். இப்போதைய நிலைமையை பார்த்தால் வெளிநாட்டில் இருந்து கடன் வாங்குறது சாத்தியமே இல்லை போல கிடக்கு.
வங்கியில் இருக்கிற அற்ப சொற்ப காசையும் அரசாங்கம் புடுங்க போவது போலதான் தெரியுது. எவ்வளவு அழகா அந்த பந்தியங்களுக்கு விளங்கி என்று சொல்லிப்பேன். சரியா? இந்த விளக்கத்தை வச்சுக்கொண்டு எங்களுடைய விடைகளை ஒரு தடவை நாங்கள் சரி பார்க்கணும். நான் இனி பந்திக்குள்ள போக மாட்டேன். அரசரை நடவடிக்கைகளின் சமநிலையற்ற தன்மையை இல்லாமல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை காட்டுதல் இக்கட்டுரை ஆசிரியரின் நோக்கமாகும். நீங்க தான் விட சொல்லுங்க. அரசரை நடவடிக்கைகளின் சமநிலையற்ற தன்மையை இல்லாமல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை காட்டுதல் இக்கட்டுரை ஆசிரியரின் நோக்கமாகும். சரி, அரசரை நடவடிக்கைகளின் சமநிலையற்ற தன்மை என்பதனுடைய கருத்து என்ன? அரசர் நடவடிக்கைகள் என்பது என்ன? வருமானம் குறைவது, செலவு அதிகரிக்கும். வருமானத்தை திரட்டுவதும் செலவு செய்வதும் அரசரை நடவடிக்கை. வருமானத்தை திரட்டுவதும் செலவு செய்வதும் அரசரை நடவடிக்கைகள். இவற்றுக்கு இடையில சமநிலையற்ற தன்மை இருக்குது. இதை இல்லாமல் செய்ய வேணும் என்பது கட்டுரை ஆசிரியருடைய நோக்கம். சரியா பிள்ளையா? அப்போ குறைக்கணும் என்று சொல்ற வழியே பூச்சியமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, ரெண்டு சமனா இருக்கணும் வந்து. ஓ, அதாவது சமநிலையை இல்லாமல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேணும் என்பதை கட்டுரை ஆசிரியர் நோக்கமாகும். இல்லை என்று விட எழுதுனா அதனுடைய பொருள் என்ன? சமநிலையற்ற தன்மை சமநிலையற்ற தன்மை தொடர்பில் நாங்கள் நடவடிக்கை கொண்டும் அடுக்க தேவையில்லை என்பதாக அமைந்து விடுமோ? குறைக்கணும் என்ற மாதிரி அமையும். இங்க இல்லாமல் செய்தல்ன்றது பூச்சியமாக்கலாது, அது சாத்தியமே இல்லை. சமநிலையற்ற தன்மையை குறைக்கணும் என்ற மாதிரி இருக்கு. ஓ, சமநிலையற்ற தன்மையை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எழுதியிருந்தால் சமநிலையற்ற தன்மை இல்லாம செய்யறா சார், சமநிலையை ஏற்படுத்தணும் என்றதானே. அப்படின்னா சமனா வராதுதானே சார்? ஓ, சமனாக வராது. நான் கேட்கிறது சமநிலையற்ற தன்மையை இல்லாமல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அவர் காட்டுவது அவருடைய நோக்கம் என்று கேட்கிற போது நாங்கள் அவருடைய நோக்கம் அப்படி இல்லை என்றால் அவருடைய நோக்கம் என்ன? சமநிலையற்ற தன்மையை குறைக்கணும் சார். சாரி, பற்றாக்குறையா குறைக்கணும் என்று தானே சொல்றேன். சமநிலையற்ற தன்மையை குறைக்கணும் என்று சொல்றேன். ஓமோ, அப்ப அந்த சமநிலையற்ற தன்மையை போக்க வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும், நீக்க வேண்டும் என்ற கருத்து இல்லாமல், இல்ல சமநிலையற்ற தன்மையை நாங்கள் அப்படியே விடலாம் என்று சொல்ற மாதிரி பொருள் வராதா? இல்லை என்று விடையளித்தால் என்னுடைய கேள்வி விளங்குதா பிள்ளைகள்? அரசரை நடவடிக்கைகள் இந்த கேள்விகள் இப்படித்தான் வரும். மிக துல்லியமா கையை பிடிச்சு கொண்டு போய் அந்த இடத்துல விடுகிற மாதிரி கேள்வி வராது. இப்ப இந்த ரெண்டு விடையையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அரசரை நடவடிக்கைகளின் சமநிலையற்ற தன்மையை இல்லாமல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாமல் செய்யலாமா செய்ய முடியாதா என்பது அவர் 5 வருஷத்துல இறைத்திரட்சியை கூட்ட வேணும், முன்னுரிமை கொடுக்கணும், அவசரமா செய்ய வேணும் என்று சொல்றதின் நோக்கம் என்ன? இந்த சமநிலை இல்லாத தன்மை ஒரு பிரச்சனையாயிருக்கு, அது நீக்கப்பட வேண்டும் அல்லது தணிக்கப்பட வேண்டும் என்றது அவற்றை நோக்கமா இருக்குதா இல்லையா? இல்லாமல் செய்யங்கிற வார்த்தையில தொங்கிக் கொண்டு நாங்கள் இல்லாமல் செய்ய இதுல சொல்லப்பட இல்லை தானே என்றால் அதனுடைய அர்த்தம் நாங்கள் இல்லை என்று விடையளிப்போமாக இருந்தால் அதனுடைய கருத்து என்ன? உரையாசிரியர் நோக்கம் என்ன? சமநிலையற்ற தன்மை மீது உரையாசிரியர் கரிசனை செலுத்தவில்லை என்பதாக போகுமா இல்லையா? சொல்றவங்களா? இப்ப இது துல்லியமா கேள்வி எழுத வேணுமெண்டா, இப்படி எழுத வேணுமெண்டா சமநிலையற்ற தன்மையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எழுதுறது தான் சரியானது. விளங்குதா சொல்றது?
சமநிலையற்ற தன்மையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்க சொல்றீங்க சமநிலையற்ற தன்மையை நீக்கவே இயலாதண்டு. நான் சொல்றது சாதாரணமாக நீக்க முடியாது. ஆனால் உலகத்திலே அப்படி நீக்கிற நாடுகள் இருக்குது, காலப்போக்கில் நடக்கலாம். ஆனால் அரசரை நடவடிக்கைகளின் சமநிலையற்ற தன்மையை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உரையாசிரியருடைய எண்ணமா இல்லையா? மறைமுகமா சமநிலையை ஏற்படுத்தணும். அதனால ஆம்தான் ஆம் என்பதுதான் விடைகளுக்குள்ள பொருத்தமானது. ஆம்தான் இல்லை என்று போட்டோம் என்றால் அவருக்கு அதுல கரிசனையே இல்லை என்று அவர் அவ்வளவு கதைச்சதுக்கு பெருமதி இல்லாம போயிடும். இறைத்திரட்சி வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பான 2 நோக்கங்கள் இங்கு அடங்கியுள்ளது. 2 நோக்கங்கள் இங்கு அடங்கி இருக்கு. என்னென்ன நோக்கங்கள்? குறைந்த இறை பற்றாக்குறையை நோக்கங்கள் அங்க இருக்குது. என்ன வெளிநாட்டு மூலங்களிலிருந்து கடன் பெறுவது சவாலாக இருப்பதும், 2016ஆம் ஆண்டில் உள்நாட்டு வங்கி தொழில் முறையிலிருந்து அரசு கடன் பெறுவதும் ஒன்றுக்கொன்று எதிரடையான தொடர்பை காட்டுகின்றன. ஆம் சார். வெளிநாட்டு படுகடன் குறைய உள்நாட்டு படுகடன் அதிகரிக்கும். இல்ல கடன் பெறுவது இல்ல கேட்கிறது, கடன் பெறுவது சவாலாக இருப்பது. வெளிநாட்டு மூலங்களிலிருந்து கடன் பெறுவதை சொல்லல, கடன் பெறுவது சவாலாக இருப்பதும் 2016ஆம் ஆண்டில் உள்நாட்டு வங்கி தொழில் முறையில் இருந்து அரசு கடன் பெறுவதும் ஒன்றுக்கொன்று எதிரடையான தொடர்பை காட்டுகின்றன. ஓம் சார், அந்த குறையை இங்க கூடும் தானே சார்? எதிரடையான தொடர்பு சவாலாக இருப்பது குறைஞ்சால் கடன் பெறுவது குறையும். இப்ப நான் கேட்கறது ஒன்றுக்கொன்று எதிரடையான தொடர்பா இருக்குது என்றுதான் கேட்கிறேன். இல்ல சார், நேரடியான இல்ல சார். இங்க கடன் பெறுவது சவாலாக இருக்க இருக்க உள்நாட்டுல கடன் பெறுகிற அளவு அதிகரித்து கொண்டு போவோம். அங்க சவால் அதிகரிக்க இங்க கடன் அதிகரிக்கும். சரி, அப்ப எதிரடையான தொடர்பு இல்ல, நேரடியான. பணவீக்க எதிர்பார்ப்புகளை கையாளும் ஒரே நோக்கமாக அமைவது குறைந்த பணவீக்கத்தினை பேணுவது. இல்ல சார், அந்த வளர்ச்சி நிறைய சொல்றாரு. அது ஒரே நோக்கமாக என்று சொல்லுகிறதால இல்லையா? ஆனா பணவீக்க எதிர்பார்ப்புகளை கையாளும் நோக்கம் ஒன்றாக பணவீக்கத்தை பேணுவது இருக்கு. அப்ப இல்லை என்பது சரியாக விடும். தனியார் துறையின் மீது சாதகமான விளைவுகள் ஏற்படும் போது நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி வேகமும் அதிகரிக்கும் என்பது இக்கட்டுரை ஆசிரியரின் கருத்தாகும். தனியார் துறையின் மீது சாதகமான விளைவுகள் ஏற்படும் போது நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி வேகமும் அதிகரிக்கும் என்பது இக்கட்டுரை ஆசிரியரின் கருத்தாகும். சரி சார். ஏனென்றால் அவர் கவலைப்படுறார், தனியாருக்கு முதலீட்டு காசு இல்லாம போகுது, இது நாட்டில் பிரச்சனையை உண்டாக்க போகுது என்றெல்லாம் கவலைப்படுகிறார். ஆகவே தனியாருக்கு நிதி கிடைச்சால் நாடு வளரும் என்பது அவருடைய கருத்து. நாட்டின் இன்றைய இறைமுறைமை குறைபாடுகள் கொண்டதாகும். சர்வ நிச்சயமாக ஆமென். அப்படித்தான் அவங்க சொல்லி இருக்கிறேன். அரசியல் முறைமையின் குறைபாடுகள் காரணமாக தனியார் துறையின் கடன் வளர்ச்சி குறைந்துள்ளது. தனியார் துறையின் கடன் வளர்ச்சி என்றால் தனியார் துறை கடன் பெறுவது குறைவடைகிறது. அரசரை குறைவடைதல் மற்றும் செலவினங்கள் அதிகரித்தலுக்கும் கடன் பெறும் தேவை அதிகரித்தலுக்கும் இடையே காரணகாரிய தொடர்பு காணப்படுகின்றது. இங்க இந்த ரெண்டையும் சேர்த்துட்டாரா? அரசரை குறைவடைதல் மற்றும் செலவினங்கள் அதிகரித்தல் என்பது ஒரு காரணி, கடன் பெறும் தேவை அதிகரித்தல் என்பது இரண்டாவது விடயம். அப்ப காரணகாரிய தொடர்பு காணப்படுகிறது. ஆம் என்பது சரி. என்ன நாணய மேலாண்மையினால் செயற்படுத்தப்பட்ட நிதி கொள்கையின் மூலம்
பொருளாதாரத்தின் நாணய விரிவாக்கத்தினை கட்டுப்படுத்துதல் எதிர்பார்க்கப்பட்டது. நாணய மேலாண்மையினால் செயற்படுத்தப்பட்ட நிதி கொள்கையின் மூலம் பொருளாதாரத்தில் நாணய விரிவாக்கத்தினை கட்டுப்படுத்துதல் எதிர்பார்க்கப்பட்டது. ஆம். ஏனென்றால் அதை செய்ய விடாமல் அரசாங்கம் வங்கியில கடன்பட்டு குழப்பி போடுதுன்னு சொல்றாங்க. நாணய விரிவாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு நடைமுறைக்கிடப்பட்ட திட்டங்களை அரசாங்கம் கடன்பட்டு குழப்பி போடுதுண்டு. அப்ப நாணய கொள்கையின் மூலமாக நாணய விரிவாக்கத்தை கட்டுப்படுத்துவது எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. அது நடக்க இல்லை என்றால் அரசாங்கம் அதை குழப்பி போடுது கடன்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. கடன்பாட்டு தேவை அதிகரிக்காதிருப்பின் வெளிநின்ற படுகடனும் எதிர்காலத்தில் செலுத்த வேண்டிய வட்டி செலவுகளும் அதிகரிக்க மாட்டாது. அரசு சந்தை வட்டி விகிதம் பற்றி அக்கறையின்றி கடன் பெறுவதாக இக்கட்டுரை ஆசிரியர் கருதுகிறார். அப்படிதான் சொல்றாரு. நாணய மேலாண்மைக்கு பெரும் சவாலாக அமைவது அரசு பெரும்பாலும் உள்நாட்டு வங்கி தொழில்முறையில் இருந்து பெருமளவு கடன் பெறுதல் ஆகும். அரசு உள்நாட்டு வங்கி தொழில்முறையில் இருந்து பெறும் கடன்பாடுகள் ஆரம்ப இலக்குகளை ஒத்ததாக இருப்பின் நாணய கொள்கையை நடத்துவது இலகுவாக அமையும். அதுல சொல்லி இருக்கு, ஆரம்ப இலக்குகளை விஞ்சுவதனாலதான் சவாலாக இருக்குது. விஞ்சாவிட்டால் நாணய கொள்கை நடத்துவது இலகுவாக அமையும். என்ன கவனிங்க பிள்ளைகள், சில நேரங்கள்ல இதை செய்து முடிய எங்களுக்கு ஒரு வருத்தம் கொண்டு வரும். சரிதானே? இந்த கீழே இருக்கிற விடைகளை பாருங்க. எல்லா விடைகளும் தொடர்ச்சியாக ஆம் என்று சொல்லி வருது. அப்படி வருகிற போது எங்களுக்கு உடனே ஒரு பயம் வரும், நாங்கள் பிள்ளையாக விடை எழுதுறோம் போல இருக்குது என்று சொல்லி. சரியா? ஒரு பயம் ஒன்று வரும். ஒரு திட்டமிடல் பரீட்சைக்கு நான் நினைக்கிறேன் இறுதியாக நடந்ததற்கு முதல் நடந்த பரீட்சை 2017 அல்லது 16 நடந்த திட்டமிடல் செய்வ பரீட்சைக்கு இவ்வாறான ஒரு உரைப்பகுதியை கொடுத்து விட்டு அந்த உரைப்பகுதியில 13 கேள்விகள் கேட்டார். அதுல 9 கேள்விகளுக்கு விட ஆம், 4 கேள்விகளுக்கு தான் இல்லை. பல பேர் சரியான விடைகளை எழுதிவிட்டு பின்னர் அதனை மாற்றி வீணாகி போனார். சரியா? 2 புள்ளிகள் 3 புள்ளிகளினால வீணாகி போனார்கள். அதுல ஒரே ஒரு ஆள் அந்த மொத்த ராயங்களை முன்னுக்கு வராவிட்டாலும் தமிழர்கள்ல ஒரே ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார், ஜெயந்தன் என்று சொல்லி. இது அன்னைக்கு இப்ப முல்லைத்தீவுல வேலை செய்கிறோம். அந்த பட்சத்தில் ஒரே ஒரு ஆள் தான் தமிழ் மீடியத்தில் தெரிவு செய்யப்பட்டார். பெருமளவுக்கு பாதிப்பை கொடுத்தது கிரகித்தல் பேப்பர். நீங்கள் இப்படியான இடங்கள்ல எந்த பிரச்சனை முதல் உங்களை நம்புங்க. சரியா? சிலவர்களை 11 கேள்வியில 8 கேள்வி 9 கேள்வி ஆம் என்கிற விட வரலாம், அல்லது 8 கேள்வி 9 கேள்விக்கு இல்லை என்கிற உங்களுக்கு சரி என்று தெரியுது தானே விட. அதுக்கு பிறகு எத்தனை ஆம் வந்தது எத்தனை இல்லை வந்தது என்கிறத பற்றி நீங்க கவலை கொள்ள தேவை. சரி, இந்த பேப்பர்ல அது நடந்திருக்கு. இப்படி பெருமளவு விடைகளுக்கு ஆம் என்கிறது வரலாம், அல்லது பெருமளவு விடைகளுக்கு இல்லை, ஒன்றை விட்டு ஒன்று ஆம் அல்ல ஒன்றை விட்டு ஒன்று இல்லை என்று தான் வர வேணும் என்று நீங்க ஒன்றும் கற்பனை செய்ய தேவையில்லை. சரியா? இப்போ பல பேருக்கு இப்படி விட வந்திருக்கும், பிறகு திருத்தி இருப்பாங்க. அப்படி இல்லை போடுறதுன்னு எல்லாமே ஆமாம் என்று வருமா, அப்படி வராதே என்று சொல்லி அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை என்கிற செய்தியையும் இந்த பேப்பர் சொல்லித்தருது. அடுத்த 10 கேள்விகளும் பெரிய நெருக்கடியானவை அல்ல. சரியா? அதை நீங்கள் செய்து பார்த்து கொள்ளுங்க, அதை குறையாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அப்போ நாங்கள் எங்களுடைய மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட செயலமர்வு தொடரில் ஒரு தொகுதியை நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்த செயலமர்வு தொடர் வார சனி ஞாயிறு விடுமுறை விட்டு அடுத்த சனி ஞாயிறு நடக்கும். என்னென்னா ஜூன்ல எக்ஸாம் இல்லை என்று கிளியர். அப்போ ஜூன் முழுவதும் படிக்கலாம். ஜூலையில் பரீட்சை நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உள்நாட்டு இறைவெறி சேவைக்கு தோற்றுகிற பிள்ளைகளுக்கு. மற்றவர்களுடைய பரீட்சைக்கு கொஞ்சம் காலம் இருக்குது. இதே மாதிரியாக கொஞ்சம் உற்சாகத்தோட ஊக்கத்தோடு படித்தால் கிரகித்தல் என்பதை நீங்கள் ஒரு
இலகுவாக கையாளக்கூடிய ஒரு பாடமாக மாற்றிக்கொள்ள இயலும். இதில் படிக்கிற நேரம் மட்டும்தான் வேலை, அதுக்கு பிறகு அதில் செய்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதில் பாடமாக்குறதுக்கோ தகவல்களை சேர்த்து வைக்கிறதுக்கோ கிரகித்தல்ல ஒன்றும் இல்லை. இது ஒரு திறன், இது அறிவு அல்ல. சரிதானே? இப்போ உங்களுக்கு தெரியும், நாடளாவிய சேவைகளினுடைய திறந்த போட்டி பரீட்சையில் முதல்ல திறன்களைத்தான் சோதிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? முதல்ல திறன்கள்லாம் சோதிக்கப்படுது. ஐக்கியூ, கம்ப்ரிஹென்ஷன் என்கிற 2 பாடங்களை தான் நடத்துகிறார்கள். அது ரெண்டுமே திறன்கள், அறிவில்லை. ஐக்கியூவுக்கும் கம்ப்ரிஹென்ஷனுக்கும் எதையும் பாடமாகி கொண்டு போயிடலாம். எந்த தகவலும் தேவையில்லை, திறன் இருந்தால் போதும். அந்த திறன்களில் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு பிறகு ஃபில்டர் பண்ணி திறன் இருக்கிறவர்கிட்ட அறிவு இருக்குதோன்னு பார்க்குறாங்க. திறன் இல்லாதவருடைய அறிவு தேவையில்லைன்னு கலைச்சி விட்டுட்டாங்க இப்போ வெளியில். முந்தி அப்படி இல்லை, அறிவையும் திறனையும் ஒன்றாக உள்ளடக்கி 5 பாடங்களையும் உண்டா பரீட்சை நடத்துவார்கள். திறன் இல்லாமல் பாடமாக்கிய சாப்பாட்டுக்கு முன்பின் மனநம் செய்த அறிவுடையவர்கள் பரீட்சையில் சித்தி அடைந்து வந்து நாட்டுக்கு பெரிய அநியாயம் நடந்தது. சரியா? மிக உயர்ந்த பதவிகளில் சொந்த காலில் நிற்க தெரியாமல் எங்கேயாவது கடல் பிடிச்ச இரும்போல தாங்கி கொண்டு நிற்கிற ஆக்களெல்லாம் வந்துட்டாங்க. அது அரசு சேவைக்கு பெரிய அவமானம் என்று கருதி அரசாங்கம் எல்லாத்தையும் மாற்றி விட்டது. அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்ல வேலை, முதல்ல திறன்களை சோதிப்போம் என்று சொல்லி ஓப்பன் எக்ஸாமில் முதல் திறன் இருக்கிறார்கள். பிறகு அறிவு இருக்கோன்னு பார்க்குறாங்க. பொது அறிவு இருக்குதோ, கட்டுரை எழுதுகிற அறிவு இருக்குதோ, சுருக்கம் எழுதுகிற அறிவு இருக்குதோன்னு எல்லாம் பார்க்குறாங்க. பிறகு சரிதானே? உலக அறிவு இருக்கா, இலங்கையை பற்றி அறிவு இருக்கா என்றெல்லாம் சோதிக்கிறது பிறகு. அப்போது இந்த பாடத்தில் நீங்கள் பாடமாக்குற கொண்டும் இல்லை. பாடத்துக்கு வகுப்புக்கு நேராக வந்தீங்கன்னா வெற்றி. நேரேன்றது நான் நீங்களும் நேரடியாக சந்திக்க வாய்ப்பு இல்லாவிட்டாலும் ஆன்லைனில் இதே நான் வீடியோவை பார்க்கணுன்றது ஒருபோதும் இப்படி இருக்கிற இந்த நேரத்து உணர்வே ஒரு வீடியோ உங்களுக்கு தராது. அது ஒரு நித்திரை தான் பேர். நான் அதை நம்பி தான் யூடியூப்பில் வீடியோவையும் போட்டு விடுறது. எனக்கு தெரியும், யூடியூப்பில் படித்து எல்லோரும் நித்திரை ஆவானதை விட அது பிரயோசனப்படுத்த போகிறது இல்லை. இப்போது சேலமரு நடக்கிற நேரத்தில் நேரடியாக வாங்க. மற்றது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான வகுப்பு போட்டிருக்கிறோம். உண்மையில் அதை விட கூடுதலாக வகுப்பு நடக்குமே, அதை விட குறைச்சி வகுப்பு நடக்கும். சும்மா ஒரு கதைக்கு சொல்லுகிறேன், பிள்ளைங்களுக்கு 8 வகுப்பும் நடக்க மாட்டேன், நான் 10 வகுப்பு நடத்துவேனே தவிர ஒரு 7 வகுப்பு நடத்தி போட்டு சமாளிக்கிற வேலையெல்லாம் இல்லை. தேர்தல் முடிஞ்சது தானே, அழகாக படிப்போம். தயவு செய்து ஆர்வமுள்ளாக்கள் பங்கு கொள்ளுங்க. கட்டாயம் எல்லாரும் வாருங்க என்பதற்கான பிரச்சாரம் இல்லை. ஆனால் போடுகிற பேப்பருக்குரிய விடைகளை செய்து கொண்டு வாங்கும். ஒவ்வொரு நாளும் வருகிற வேலைகளில் ஏதோ புதுசாக படித்தோம் என்கிற உணர்வு வந்தால் மட்டும் தொடர்ந்து வகுப்பில் இருக்கும். இல்லை நான் ஒன்றுமே புதுசாக படிக்கல, ஒன்றும் புதுசாக எங்களுக்கு விளங்கல, எல்லாம் தெரிஞ்சது தான் என்றால் வர தேவையில்லை. பிரயோஜனம் இல்லை, வர தேவையில்லை, அப்படியே நின்றலாம். சரிதானே? இப்போ இந்த அளவில் நான் வணக்கம் சொல்லி உங்கள்கிட்ட இருந்து விடைபெற போகிறேன். ஆஃப் ரெக்கார்டிங்கில் ஒரு 2 நிமிஷம் உங்களோட பேச விரும்புகிறேன். கொஞ்சம் காத்துங்க.